la! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆம்ஸ்ட்ராங்குக்கும் உங்களுக்குமான நட்பு அதை நான் கேட்கணும். அதே போல ஆம்ஸ்ட்ராங் எப்படிப்பட்ட மனிதர்? அவருடைய பகுஜன் சமாஜ் கட்சியில் அவர் பேசின பேச்சுக்கள்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இந்தியாவில் எந்த ஒரு தலித் தலைவருமே அது போன்ற கருத்துக்களை அம்பேத்கருடைய புரிதல் அவருக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் அவருடைய பெரிய டிராபேக் என்னன்னா அவர் தான் ஆம்ஸ்ட்ராங்கை வந்து ஒரு நல்ல ஒரு மாணவனாய் இளைஞனாய் கொண்டு வந்த ஒரு பெரும் பங்கு அவருக்கு தான் உண்டு. அவருக்கு தான் பயப்படுவார். எனக்கு தெரிஞ்சு அவர் வாழ்க்கையில் பயப்பட்ட ஒரே மனிதர் அவங்களுடைய அண்ணன் தான். ரவுடிசத்துக்கு எதிரானவர் அவர். எங்களுக்குள்ள ஒரு மோதல்ல தான் ஒரு நட்பே பிறந்தது. ரங்கநாதன் எம்எல்ஏவோட தீவிர ஆதரவாளர் ஆம்ஸ்ட்ராங், ரங்கநாதன் எம்எல்ஏவோட முன்னாள் எம்எல்ஏவோட தீவிர எதிர்ப்பாளர் நான் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய வாழ்க்கையே வந்து அப்படிதான் இருந்தது. 20 வருடம் அவருக்கு திட்டம் இருந்துட்டே இருந்ததுன்றீங்க நீங்க. அவர் உயிருக்கு எந்த நேரத்திலும் ஆபத்துன்ற அளவுக்கு 20 வருடம் ஒரு மனிதன் இருக்கான்னா அப்படி என்ன தவறு செஞ்சுட்டாரு அவரு? அவர் வந்து சொந்த பகை எப்பவுமே அவருக்கு ஏற்பட்டதில்லை. நண்பர்களுக்காக, தன்னை நாடி வந்தவர்களுக்காக, நியாயம் கேட்டு வந்தவர்களுக்காக அப்படிப்பட்ட பகை தான் அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தது. ஏதாவது ஒரு சில விஷயங்களை பற்றி குறிப்பிட்டு ஒட்டுமொத்தமாக அவரை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்பதுதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். ஏன்னா இது வந்து மிக முக்கியம். ஏன்னா அவர் வழக்கறிஞர், அவரை தேடி வழக்குகள் வருது, அவர் அதை எதிர்கொண்டிருக்கலாம். 2 முகம் உள்ளவரா என்ன அவரு ஆம்ஸ்ட்ராங்? இல்ல அவருக்கு 2 வெவ்வேறு முகங்கள். எந்த முகமும் இல்லை சார். ஒரு முகம் வந்து ஒரு வீரமான முகம், உன்னது குழந்தை போல மனிதநேய காவலராக இருந்த ஒரு முகம். 2 முகம் தான். குழந்தை சார் அவர். தான் செய்த ஒரு சின்ன விஷயம் ஒருத்தரை பாதித்தா ரொம்ப வருத்தப்படுவார் சார். ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு தன்மை. அதை விட மிக முக்கியம் என்னன்னா, தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவரை கூட திருத்தி தன் கட்சியில் பதவி கொடுத்தார் சார். ஆம்ஸ்ட்ராங் வாழ்க்கையில் நடிப்பு என்பதே இல்லை சார். எல்லாரையும் உணர்ந்திருப்பாரு, உண்மையா இருப்பார். எதிரிகள் நிறைய பேரை சம்பாதிச்சிட்டாரு. கொலைக்கு கொலை தீர்வாகாது என்பதில் ஆம்ஸ்ட்ராங் ரொம்ப தெளிவா இருந்தார். அவரை பற்றிய எண்ணமே தவிர கொலைக்கு கொலை தீர்வாகாதுன்றது சட்ட போராட்டம் தான் நம்ம தீர்வு. சட்டத்தை நம்ம ஜெயிக்கணும். திருமண வாழ்க்கை ரொம்ப தாமதமா தான் அவரு. ஆமா, இல்ல சார், திருமணமே செய்து கொள்ளக்கூடாதுன்னு நினைச்சாரு. அப்படியா? ஆமா, அவர் வந்து திருமணமே வேணாம். ஏன்னா தான் முழுவதுமாக இந்த சமுதாய மக்களுக்கு பாடுபடணும். நம்ம அது வந்து நம்மளை வந்து அந்த நேரத்தை சார், நீங்க அவர் படுக்கக்கூடிய நேரமே 3 மணியா இருக்கு. எல்லா நண்பர்களும் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயம், கவனமாக இரு, பாதுகாப்பாக இரு, எங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு நீ பாதுகாப்பு இல்லாம போயிட்டியே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ANS பிரசாத் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் ANS சார். வணக்கம் சார். ANS சார், எப்படி இருக்கீங்கன்னு கேட்க முடியாத ஒரு நிலையில தான் நான் அந்த பேட்டி கலைச்சிருந்தேன். உங்களை பாஜகவின் செய்தி தொடர்பாளர்னு அறிமுகப்படுத்திட்டேன். பட் அரசியல் ரீதியா நான் எந்த கேள்விகளும் பெரிதும் வைக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய நண்பர் 25-30 ஆண்டு காலம் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தவர் தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்துள்ளது, அப்படிதான் சொல்ல முடியும். இந்திய தலைவர்களே எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர், அந்த கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதியை இங்க வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு பேசிட்டு போனாங்க. நாம பேசிட்டு இருக்க அந்த நேரம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்குக்கும் உங்களுக்குமான நட்பு அதை நான் கேட்கணும். அதே போல ஆம்ஸ்ட்ராங் எப்படிப்பட்ட மனிதர்? அவருக்கு ஒரு 2 முகம் இருக்கு. வெளியில ஒரு முகத்தோடு அவர் பயணிப்பார், ஆனால் உள்ளூர அவருக்கு வேறு ஒரு வாழ்வியல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பலவாறு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு சார். ஒரு நண்பர், உங்களோடு இருந்தவர், ஒரு கொடூர முறையில் கொல்லப்பட்ட அந்த செய்தி, அந்த படம் பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? உண்மையிலே மிக அதிர்ச்சியாக இருந்தது. நிச்சயமாக இப்படி ஒரு இழப்பு அவருக்கு ஏற்படும் என்று நாங்கள் கனவுல கூட நினைத்து பார்க்கல. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 20 ஆண்டுக்கு மேலாகவே இது போன்ற பேச்சுக்கள் அடிப்படும் அவர். ஏன்னா அவருடைய வாழ்க்கை முறையே என்னன்னா, வீரத்திற்கு இலக்கணமானவர், விவேகத்திற்கு இலக்கணமானவர், மனிதநேயத்திற்கு இலக்கணமானவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது என்று. நான் உண்மையிலே அவரை நம்பினேன். அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள் இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக, பல தலித் இளைஞர்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தலைவராக அவர் உருவெடுப்பதற்கான காலம் கணிந்து விட்டது என்று நினைத்திருந்தேன். அதற்கான ஒரு திட்டமிடலையும் அவரோடு செய்திருந்தேன். அதற்குள்ளாகவே அவர் வந்து இந்த 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 மரணத்தில் அவர் சம்மந்தப்பட்டது. மிக முக்கியமான விஷயம் என்னென்னா,
அவருடைய பேச்சுக்கள், நீங்கள் அவருடைய வீடியோஸ், அவருடைய பகுஜன் சமாஜ் கட்சியில் அவர் பேசின பேச்சுக்கள்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, இந்தியாவில் எந்த ஒரு தலித் தலைவருமே அது போன்ற கருத்துக்களை, அம்பேத்கருடைய புரிதல் அவருக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் அவருடைய பெரிய டிராபேக் என்னன்னா, அவர் கொஞ்சம் வெளியே வராமல் போயிட்டார். சோஷியல் மீடியாவை பயன்படுத்தியதில்லை. இது போன்ற சோஷியல் மீடியா தளங்களை, பேட்டிகளை அவர் பயன்படுத்தியதில்லை. அவர் சரியான முறையில் அவர் அணுகி இருந்தார்னா இன்னும் அவரை பற்றிய முகம் மிக பெரிய அளவு வெளியே வந்திருக்கும். அவரை பற்றிய தவறான புரிதல் எல்லாருக்கும் போயிருக்கும். அதாவது தனிப்பட்ட முறையில் ரொம்பவுமே எல்லோருக்கும் பிடித்த ஒரு நபராக இருந்திருக்க வேண்டியவர் தான் அவர் அப்படின்றீங்களா? எப்படி? நிச்சயமா. என்னன்னா, அவரை பொறுத்த வரைக்குமே என்னன்னா, முதல்ல ஒரு பாசமான மனிதர், மனித நேயமிக்க மனிதர் சார். அவரை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சார், ஒரு எறும்பு கூட அடிக்க மாட்டார் சார் ஆம்ஸ்ட்ராங். ஆமா, நீங்க வெளியே கடந்த காலங்கள் அவரோட பல இல்ல நான் 30 வருஷமா 35 வருஷமா 90ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 34 வருஷம் ஆயிடுச்சு சார். அவருடைய நெருங்கி பழகக்கூடிய சார், அவரை பத்தி முழுவதுமா தெரிஞ்சது அவருடைய பள்ளி மாணவர்கள் தான். நீங்க அவரோட பள்ளி தோழன். அவரோட பள்ளியில படிச்ச பேர் நிறைய பேர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அவங்க தான் அவங்களுடைய உயிர், அவங்க தான் அவங்களோட உலகம். ஏன்னா, அதாவது தொழில் ரீதியாக நாங்கள்லாம் தள்ளி இருப்போம். தொழில் ரீதியாக அவர் எந்த பிஸ்னஸோ இல்லை அரசியல் விஷயங்கள்லையோ நாங்கள் வெவ்வேறு கட்சிகளில் வெவ்வேறு இயக்கங்களில் நாங்கள் இருக்கிறதால இருப்போம். ஆனால் ஒரு முக்கியமான நிகழ்வு, ஒரு திருமண நிகழ்வு இல்லை பெரும்பாலும் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு யாராவது ஒரு நண்பருடைய அப்பா அம்மா இறப்பு இல்லை ஒரு துக்க நிகழ்ச்சிகள் முழுவதுமாக இருந்து அந்த வீட்டில் ஒருவராக இருந்து அவர் அவருடைய நிகழ்ச்சிகளை பங்கெடுத்து அவர் துக்கத்தை சுமந்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்து எல்லா கடமையும் முடியும் வரைக்கும் அது. ஏன்னா இது நான் யாருக்கும் சொல்ல, எங்கள் அம்மா இறந்தப்போ அடுத்த அரை மணி நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு ஒரு எளிமையான வீடு, டேபிள்லாம் எடுத்து போட்டு தொடப்பத்தை எடுத்து பெருக்கி பெட்ஷீட்டு போட்டு அம்மா உடலை தூக்கிட்டு வச்சு 3 நாட்கள் என்னோடவே இருந்து, நான் அம்மா மேலே எவ்வளோ அன்பாக இருப்பேன்னு அவருக்கு தெரியும். அந்த நான் காலங்களில் 3 நாட்கள் என்னோட அவருக்குன்னா அப்போல்லாம் இதே போல் அவருக்கான ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு பரவலாக பேசப்படுகிற காலகட்டங்கள். நான் உடனே நைட்டில் நீங்கள் போயிடுங்க, நீங்கள் இருக்காது சார், கம்முன்னு இருங்க சார், நீங்கள் போங்க சார்ன்னு தூங்காம 3 நாட்கள் தூங்காம இருந்து எங்க வீட்டுல இருந்து எல்லா ஒரு தலைவர் ஒரு சம்பிரதாயத்துக்காக தலையை காட்டு போலான்னு அப்படிப்பட்ட தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அல்ல. எந்த ஒரு நீங்க இது என் வீட்டுல மட்டும் இல்லை, யார் கடைசியா கூட நான் அவரை சந்தித்த தருணம் ஒரு நண்பருடைய அப்பா இறந்துட்டாரு. நான் நைட்டு ஒரு 12 மணிக்கு போறேன். அவரும் அந்த டைம்ல தான் வராரு. முழுமையாக அங்கே இருந்து 2:30 மணி வரைக்கும் இருந்து என்னென்னலாம் பண்ணணும், எப்படி பண்ணணும், அவங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், காரியத்துக்கு எப்படி பண்ணணும், என்ன விஷயங்கள் பண்ணணும் எல்லாருக்கும் சொல்லி அனுப்புகிறேன். என் நண்பர், அவர் பேர் கூட எங்கே பாஜக கட்சியில் தான் இருக்கிறாரு, பிரவீன் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். அதுக்கப்புறம் அவர் என்ன நைட்டு சார் நான் போகிறேன், என் வண்டியை அனுப்பிச்சிட்டேன் சார், டிரைவர் லேட் ஆகிடுச்சு, என் வண்டியை அனுப்பிச்சிட்டேன், நான் பைக்கில் போயிடுறேன் சார். இல்லை அதெல்லாம் பைக்கிலலாம் போகக்கூடாது, நீங்கன்னா இது இப்போலாம் எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை, நீங்கள் பைக்கெலாம் போகக்கூடாது, நான் உங்களை வீட்டில் வருவேன் சார், நீங்கள் வீட்டில் விட்றலாம் வேணாம், அது இப்போ சூழ்நிலை சரியில்லை, நீங்கள் வீட்டில் வரலாம் சார். அப்போ எப்போவுமே அவர் நான் ஏற்கனவே கூட குறிப்பிட்டேன், அவர் கடவுளுக்கு அடுத்தபடியாக தன் அண்ணனை கடவுளாக நினைத்திருந்தார். அண்ணன்னா அவருடைய அண்ணன், அவருடைய பெரிய அண்ணன். ஓகே. ஆமாம், அவர் பேர் எனக்கு மறந்துச்சு. அவர் 2001ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், யூபியில் பேங்க் மேனேஜர். அவர் தான் ஆம்ஸ்ட்ராங்கை ஒரு நல்ல ஒரு மாணவனாய் இளைஞனாய் கொண்டு வந்த ஒரு பெரும் பங்கு அவருக்கு தான் உண்டு. அவருக்கு தான் பயப்படுவார். எனக்கு தெரிஞ்சு அவர் வாழ்க்கையில் பயப்பட்ட ஒரே மனிதர் அவங்களுடைய அண்ணன் தான். அந்த அண்ணன் தான் யூபியில் அவர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் எங்க உத்தரப்பிரதேசில். சரி. ஆமாம். அதனால் அதாவது அந்த குடும்பமே என்னன்னா ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம், அது ஒரு திராவிட குடும்பம், திமுகவுடைய குடும்பம் தான். அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய சிந்தனையாளர். அவருடைய இழப்பு அவரை பெரிதும் பாதித்தது. அந்த அண்ணனுடைய இழப்புக்கு பிறகு அவர் தன்னை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள துவங்கிய ஒரு காலகட்டங்கள். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பேசுவோம் சார். நிறைய அவருடைய ஸ்கூல் டேஸ் எப்படிப்பட்ட ஒரு மனிதர், அதாவது நிறைய பேர் இன்னைக்கு படிக்க வச்சிருக்காருன்றாங்க, நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. அந்த வட சென்னை பகுதிகளில் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபராக, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்ற ஒரு அணுகக்கூடிய நபராக இருந்திருக்கார். அவருடைய ஸ்கூல் டேஸ்ல எப்படி ஆர்பிசிசி பெரம்பூர் ஆர்பிசிசி பள்ளியில் படித்தார். நான் இண்டோ இங்கிலீஷில் படித்தேன். ஆனால் ஸ்கூல் டேஸில் அவர் அறிமுகம். அவர் ரொம்ப ஒரு விளையாட்டு பிரியர். முதல்ல நல்ல அவர் ஃபுட்பால் பிளேயர், நல்ல பாக்ஸிங் பிடிக்கும் அவருக்கு ரொம்ப. அதெல்லாம் அப்போவே ஒரு மாணவர் தலைவர் தான் அவர். எப்போவுமே அப்போவே கல்லூரியில் ஸ்கூலாக இருக்கட்டும், மற்ற எந்த விஷயமா இருக்கட்டும், தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்கும். அவங்களுக்காக எந்த ஒரு பிரச்சனைனாலும் அப்போவே அவங்களுக்காக பேசுவார்.
அவங்களுக்காக அந்த பிரச்சனைகளை தீர்ப்பார். அவர் ஸ்கூல் பள்ளிக்காலங்கள்லேயே வந்து பள்ளிக்காலங்கள் பிரச்சனையை தீர்ப்பார்னா அந்த பள்ளியில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன நம்ம எல்லாருமே ஸ்கூலில் காலேஜில் சண்டை போட்டிருப்போம், ஒரு ஒரு நண்பருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு மாணவர் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஆமாம், மாணவர் தலைவராக ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அவர். ஓகே. ஆனால் அதனால தான் வந்து தான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தது தவறு என்பதை அவர் உணர்ந்த காலங்களில் தான் அவர் வந்து எல்லாரையுமே அவர் சட்டம் படித்தார், எல்லாரையுமே சட்டம் படிக்க வச்சார். ஒருத்தர் 2 பேர் படிக்கவில்லை. இந்தியாவில் யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனை. எல்லாமே காலேஜ் கட்டியிருப்பாங்க. ஆனால் தன்னுடைய சொந்த பணத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து தலித் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து சட்டம் படிக்க வச்சார் அவர். அது காரணம்னா ஒரு அரசியல் விழிப்புணர்வு, சட்ட விழிப்புணர்வு. சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு அரண் என்ற அம்பேத்கர் அவருடைய கொள்கையை வந்து அவர் வந்து நன்றாக உணர்ந்து அதற்காகத்தான் அதை வந்து உருவாக்கினார் அவர். ஏன்னா இந்த சட்ட பாதுகாப்பு இல்லாமல் தான் தலித் இளைஞர்கள் வந்து பெரிய அளவு தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியவில்லை. அந்த குடும்பங்கள்லாம் வந்து பாதிக்கப்படுகின்றன அப்படின்ற ஒரு அந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தார் அவர். அம்பேத்கரிஸ்டா தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டது அவருடைய ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல இருந்தே தெரிஞ்சதா உங்களுக்கு ஏதாவது? அதான் இல்லை, ஆமாம், அவர் பிகினிங்லேருந்தே அவர் அம்பேத்கர்ன்ற விஷயம் வந்து அவரோட பிகினிங்லேருந்தே அவருக்கு இருந்த விஷயம். அது அவர் அண்ணன் காட்டிய வழின்னு சொல்லலாம். ஆமாம், அவங்க அண்ணன் வந்து நல்லா படித்தவர். அவர் வந்து அம்பேத்கருடைய ஃபாலோயர். அந்த தாக்கம் இருந்தது. நாளடைவில் வந்து அது வந்து படிப்படியாக அதாவது அவர் அரசியல் இயக்கங்களில் ஒரு தொடர்பு வைத்துக்கொண்டு அவர் மேல் வந்து பொய் வழக்குகள் காவல்துறையால் போடப்படும்போது அதை எதிர்கொள்ளும் போது அப்போ வந்து முக்கியமான வழக்கறிஞர்கள்லாம் சந்திக்கும் பொழுது அப்போ தனக்குரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றால் சட்டம் படிக்கணும். இப்போ தலித் மக்களுக்கு அந்த சட்ட விழிப்புணர்வை கொடுத்தது இன்றைக்கி அம்பேத்கர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவார். எல்லாருக்கும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, நான் அரசியல் கலக்க வேண்டாம் இருந்தாலும் சொல்கிறேன். அன்றைக்கி வந்து ஆனந்த் பாரதி கூட சொன்னார், ஆர்எஸ் பாரதி அவர் கூட ரொம்ப ஒரு கடுமையான துணியில் அவர் பேசினார். அவர் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் தான் வந்து ஒருத்தர் வந்து நீதிபதியாக்கினார். 7-8 நீதிபதிகள்லாம் உருவாகினாங்க. அது போட்ட பிச்சை என்ற அளவில் ரொம்ப கடுமையாக பேசினார். ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கோடைய விஷயம் என்னென்னா, யாருக்கு எந்த உரிமை இருந்தாலும் இன்றைக்கு வந்து இடஒதுக்கீடு எஸ்சி/எஸ்டியில் தொகுதியில் நிற்கிறாங்க. இன்றைக்கி ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் அண்ணல் அம்பேத்கர் தான். ஒவ்வொரு தனி மனிதன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் அண்ணல் அம்பேத்கர் தான் என்ற அந்த அடிப்படை சித்தாந்தத்தை நன்கு புரிந்து கொண்ட ஒரு அற்புத தலைவர் தான் ஆம்ஸ்ட்ராங். அவரோட பேட்டியில் கூட நான் அவர் தொடர்ச்சியாக ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டே இருந்தார். அதை நான் நோட் பண்ணேன். பெரும்பாலும் அவர் பேட்டியை கொடுக்க மாட்டார் போல தெரியுது. ஒரு பேட்டி நான் பார்க்கும்போது, இப்போ அவர் மறைந்த பிறகாக அந்த பேட்டியை நான் பார்க்கும்போது, ஷேர்ஸ் சரியா அந்த பங்கு போய் சேரலை என் சமூகத்துக்கு அப்படின்னு அந்த ஷேர்ஸ்ன்ற பங்குன்ற வார்த்தையை ரொம்ப அதிகமா சொல்றாரு. அதாவது அந்த உரிமையை பெற்று தரணும். அதுதான் அவருடைய அந்த பேச்சிலே இருந்ததை நான் எடுத்துக்கிட்டேன். எல்லா தமிழகத்தை சேர்ந்த எல்லா விதமான தலித் தலைவர்களோட எல்லாருடைய ஒரு நெருக்கமான உறவு இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் திரு அவர் தொல் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், திரு கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும், செல்வப்பிரமுக அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஜெகன்மூர்த்தி அவர்களாக இருக்கட்டும், ஜான் பாண்டியன் அண்ணனாக இருக்கட்டும், எல்லாரோடையும் அவருக்கு வந்து நல்ல தொடர்பு இருந்தாலும் அனைவர் மேலும் அவருக்கு வருத்தம் இருந்தது. என்ன வருத்தம்? என்ன வருத்தம்னா, அதாவது அரசியலுக்கு நாம் எல்லாருமே வந்து தலித் மக்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. தங்களுடைய அவருடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான மறுமலர்ச்சிக்கான விஷயங்கள் வந்து சரியான திட்டமிடல் இல்லை. மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அவர்களுக்கான திட்டங்களை சரியான முறையில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை. அதற்கான முயற்சிகள் எடுக்காமல் தாங்கள் வந்து தாங்களாக சில தலைப்புகளை வைத்துக்கொண்டு மாநாடுகளையும் கூட்டங்களையும் நடத்துகிறாங்க அப்படின்ற அளவில் வந்து அவருக்கு வருத்தம் இருந்துச்சு. அதனால தான் அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் கூட இந்த பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலே வந்து அவர் வந்து ஏதோ ஒரு கட்சியில் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு இல்லை வந்து வேற எல்லாம் நிறைய பேர் முயற்சி பண்ண கூட அதுக்கான முன்னெடுப்பை அவர் எடுக்கவில்லை. அதனால் ஏன்னா என் கூட அதிகமாக அரசியல் பேசக்கூடியவன் அவரிடத்துல நான் ஒரு எத்தனை பேர் இருப்பாங்க தெரியல, நான் அதில் முக்கியமாக இருப்பேன். என் கூட நிறைய பேசுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் பேசணும். ஏன்னா 2 பேரும் நேர் எதிரான ஒரு போக்கில் வந்து ஒரு அவங்களோட சித்தாந்தம் என்னுடைய சித்தாந்தம் எல்லாம் வேற இருந்தாலும் 2 பேரும் வந்து மக்களுக்கான ஒரு விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களை ஒன்றிணைந்தோம். நிறைய விஷயங்களை துணிந்து எதிர்த்து தைரியமாக செயல்பட்டோம். அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் பல ஆண்டுகளாக எங்களுடைய கருத்துக்கள் வந்து ஒன்றா இருக்கும். ஏன்னா அதனால் வந்து நான் கூட பலமுறை அவரை வந்து பாஜகவில் சேர சொல்லி நான் பேசுவேன். நான் உங்களுடைய உழைப்பு வீணாகி விடக்கூடாது,
தமிழகத்தில் அதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலை வந்து நீங்கள் இருக்கிறது, இங்கே தலித் மக்கள் பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க அப்படின்போது நிறைய விஷயங்கள் அதுக்காக பேசியிருக்கேன். இப்போ நம்ம அதுக்கான ஒரு அவருடைய எண்ணங்கள் மாற்றங்களை பற்றி நம்ம இப்போ அது பேசினா இறந்த பிறகு ஒருத்தருடைய கருத்துக்களை நம்ம அதிகமாக பேசக்கூடாது என்றால் அமைதியாக இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவருக்கு மோடி அவர்கள் வந்து அம்பேத்கர் அவர்களுடைய சட்ட அந்த நூலை வந்து புனித நூலாக சொன்னது, அம்பேத்கருக்காக மணிமண்டபம் கட்டியது இல்லை, அம்பேத்கர் விஷயங்களில் நீங்கள் சரியான பாதையை வந்து பாஜக தேர்ந்தெடுத்துள்ளது உங்களுடைய வெற்றிக்கு அதுதான் காரணம் சார் அப்படின்ற வகையிலையும் நாங்கள் எடுக்கக்கூடிய அதே மாதிரி திரு முருகன் அவர்கள் வந்து எஸ்சி கமிஷனாக வந்த கூட சார் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு முருகன் அவர்கள் அவர் சந்தித்தார், முருகன் அவர்கிட்ட பேசினார். ஸோ அதுக்கப்புறம் முருகன் அவர்களுக்கு மாநில தலைவராக வந்தது. இது வந்து தலித் மக்களுக்கான ஒரு கட்சி, எங்களுக்கு வந்து ஜாதி மதமெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கணுன்ற அடிப்படையில் அவர் வந்து இந்த முறை வந்து மத்திய அமைச்சராக வந்து போன முறை வந்து உருவானது. இந்த முறை மீண்டும் அவருக்கு எம்பி வாய்ப்பு. ஏன்னா பல விஷயங்களில் வந்து நான் அதெல்லாம் பேசுவோம் நாங்கள் அரசியல். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல தலைவர் நம்மோட இணைய வேண்டும் என்பதற்காக நான் கடுமையான முயற்சிகளை எப்பவுமே எடுத்துக்கொண்டே இருப்பேன். அந்த அடிப்படையில் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் கேட்பார், மகிழ்ச்சியாக ரசிப்பார், நல்ல கருத்துக்களை சொல்லுவார். சார் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து விட்டேன் சார், நான் வந்து இவர்களுக்காக உழைப்பேன் என்று நான் சத்தியம் செய்து விட்டேன். நான் இனி நான் தடமாறுவது சரியாக இருக்காது. முழுக்க முழுக்க பகுஜன் சமாஜுக்கு அவர் சேர்ந்ததே அந்த சமூக மக்களை மேல எழுப்பி கூட்டு வரதுதான். இல்ல அவர் வேற ஏதாவது சொல்லி இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு தேடல் அவர்கிட்ட இருந்துச்சு, ஒரு சரியான தலைமை, ஒரு சரியான இயக்கத்தோட இணைய வேண்டும் என்று. அவருக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம எம்எல்ஏ ரங்கநாதன் வந்து அவர் மேலே ஒரு பிரியம். அதுக்கு காரணம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் மேலே எனக்கு அந்த காலத்தில் பல கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தாலும் அப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் அந்த காலத்தில். யாரு? ரங்கநாதன், வில்லிவாக்கம் ரங்கநாதன். ஏன்னா அவரை எதிர்த்து தான் என்னுடைய ஆரம்பகால அரசியலே இருந்தது. சரி, அவர் ரவுடியத்தை ஊக்குவிக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் அவரை எதிர்த்து தான் என்னுடைய களமே ஆரம்பத்தில் அமைந்தது. இவர் அவருக்கு ஆதரவாளர். எங்களுக்குள்ள ஒரு மோதல்ல தான் ஒரு நட்பே பிறந்தது. ரங்கநாதன் எம்எல்ஏவோட தீவிர ஆதரவாளர் ராம்சாங், ரங்கநாதன் எம்எல்ஏவோட முன்னாள் எம்எல்ஏவோட தீவிர எதிர்ப்பாளர் நான் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய வாழ்க்கையே வந்து அப்படிதான் இருந்தது. அவர் ஒரு பகுதியில், நாங்கள் ஒரு பகுதியில் மிகவும் ஒரு ஆக்ரோஷமான ஒரு சூழ்நிலைகள்லாம் அந்த சமயத்தில் இருந்தது. அதற்கு பிறகுதான் ரெண்டு பேருமே ஒரு நட்பாக இணைந்தோம். அதற்கு பிறகு அரசியலில் பல பரிமாணங்கள். அவர் வந்து அப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு. அவர் வந்து 2001 என்று நினைக்கிறேன், 2002 அப்போ வந்து கவுன்சிலர் எலெக்ஷனில் அவர் போட்டிக்கிட்டார். போட்டிக்கிட்டப்ப அப்போ வந்து நீ காங்கிரஸ் சின்னத்தில் போட்டியிடணும், ஒரு வாய்ப்பை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்போ காங்கிரஸ் ஜனநாயக பேரவை இருந்தது. அந்த சமயத்தில் அவர் வந்து அந்த கை சின்னத்தில் போட்டிக்கிட்டார். அவர் போட்டிக்கிட்டு ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் தோற்று போனார் அவர். அதற்கு பிறகு தான் அவருக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி என்பது, அந்த சமயத்தில் நாங்கள் எல்லாருமே அவருக்கு ஒரு உதவியாக இருந்தோம். சரி, அரசியலில் நீ ஈடுபடணும். ஏன்னா அவர் வந்து அப்போ வந்து ஒரு நிறைய அவருடைய பள்ளி தோழர்கள் எல்லாம் இருப்பாங்க. அவர் உண்மையிலே வந்து ரவுடிசத்தை ஒழிக்க புறப்பட்ட ஒரு நபர் தான் அவர். ரவுடிசத்துக்கு எதிரானவர் அவர். அதுதான் மிக முக்கியமான விஷயம். நீங்க சொல்ற மாதிரி இது இந்த பேட்டி ரொம்ப தெளிவாகவே இருந்து போகட்டும். ஆமா, நான் சிலதை கொஞ்சம் வெளிப்படையாவே இல்லை, நீங்க வெளிப்படையாக கேளுங்க. ஏன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி தவறாக சித்தரிக்க கூடாது, அவரை பற்றி தெரியாதவர்கள் அவரை பற்றி தவறாக பேசக்கூடாது என்ற அடிப்படையில் நான் அந்த கருத்துக்களை துடிப்புடன் நான் சொல்றேன். ஆனா 20 வருடம் அவருக்கு த்ரெட்டன் இருந்துட்டே இருந்ததுன்றீங்க நீங்க. அவர் உயிருக்கு எந்த நேரத்துல ஆபத்துன்ற அளவுக்கு 20 வருடம் ஒரு மனிதன் இருக்கான்னா அப்படி என்ன தவறு செஞ்சுட்டாரு அவரு? ஆமா, அதான் மிக முக்கியமான விஷயம். என்னன்னா அவரை சுத்தி முதல்ல வந்து அவருடைய பள்ளி தோழர்கள், அவருடைய நண்பர்கள், இளமைக்கால நண்பர்கள் எப்பவே ஒரு 25 பேர் இருப்பாங்க. பெரும்பாலும் இவர் ஜிம்முக்கு போறவர், இவர் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய, இவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர், இவர் ஒரு பாக்ஸிங் பிளேயர். அப்ப அவரை சுத்தி எப்படி இருப்பாங்க எல்லாருமே ரொம்ப பிசிக்கலா நல்லா ஒரு இதுவா இருப்பாங்க, ஃபிட்டா இருப்பாங்க. அவரை கூட நின்னாலே எல்லாமே ஒரு ஜிம் பாய்ஸ் மாதிரி இருக்கும். சரி, ஸோ அப்போ அவரை சுற்றி ஒரு மாஸ் இருக்கும். அப்போ பெரும்பாலும் நீங்கள் வட சென்னையில் ரவுடிகளை பார்த்தீங்கன்னா எல்லாம் கஞ்சா அடிச்சவன், குடிச்சிட்டு இருந்தவன், இவங்க தான் இருப்பானுங்க. ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் சேர்ந்து இவர் ஏமாந்து எவனா திரும்பி நின்னானா அவன் தலையில வெட்டிட்டு ரவுடின்ற பேர் எடுத்து ஊரை ஏமாத்தி இருந்தக்கூடிய காலகட்டங்களில் இவர் யாருக்குமே அஞ்சாம ஒரு நண்பர்கள், இப்போ ஒரு அந்த வடச்செல்ல அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சாயத்தில் நடக்கும். ஒரு நண்பர் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ரவுடி வந்து அதை ஆக்கிரமிக்கிறாருன்னா ஏய் முதல்ல கிளம்பு அப்படின்னு. இப்படி அவர் வந்து சொந்த பகை எப்பவுமே அவருக்கு ஏற்பட்டதில்லை. நண்பர்களுக்காக, தன்னை நாடி வந்தவர்களுக்காக, நியாயம் கேட்டு வந்தவர்களுக்காக அப்படிப்பட்ட பகை தான் அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தது. அப்போ எல்லாருக்கும் ரவுடி என்ன, ஒரு பிரபல ரவுடி என்பது நாம இருக்கும்போது இவன் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இவர் ஏதாவது அந்த மாதிரி ஒரு விஷயம் எம்எல்ஏ ரங்கநாதன் வந்து அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்திருக்காரு.
சரி சரி. ஆமா. அப்போ அது வந்து அவர் வந்து சில நேரங்களில் வந்து அவர் காப்பாற்றப்பட்டார் சில இடங்கள்ல. ஸோ பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. அவர் மேலே ஒரு பொய் வழக்கு போடாமலோ மற்ற விஷயங்களோ அவர் வந்து காப்பாற்றப்பட்டார். அது வந்து நாளடைவில் வந்து அதுவே அவர் மேலே எல்லாருக்கும் யார் இந்த ஆம்ஸ்டாங் அப்படின்ற அளவில் வந்து அப்போ நான் வந்து கூட விகடனில் பத்திரிகையில் இருந்தேன். எனக்கு அப்போ வந்து எம்எல்ஏவுடைய ஒரு அவருடைய நபராக வந்து அவர் மேலே எனக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. அப்புறம் புரிதல் தான் அதுக்கப்புறம் இவரே ட்ராக் மாதிரி தான் போறாரு அப்படின்ற புரிதல் இருந்துச்சு. அவரை நான் பல காலகட்டத்தில் நான் எதிர்த்து அப்போ வந்து தான் வந்து அவருடைய எதிர்த்து தான் இருப்பேன் நான் அவருக்கு எங்களுக்கு. ஆனால் பேசுவோம் அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து நாளடைவில் புரிய இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் நல்ல இது நிறைய விஷயங்களை கேள்விப்படும். எனக்கு இவர் ஹெல்ப் பண்ணார். எல்லாருக்குமே ஒரு ஆபத்து பாந்தவனாக இருக்கக்கூடிய ஒரு டைம். அவர் தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டார். அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக வந்து நின்று அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு போவார். எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்க இன்னைக்கு எந்த பிரச்சனைனாலும் ஆதாயம் தேடாத அரசியல்வாதிகளே இல்லை. இன்னைக்கு எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்த்து வரக்கூடிய ஒரு ஆம்ஸ்டாங் அல்ல. இதுதான். அதாவது ஒருத்தர் ஆபத்துல இருக்காங்கன்னா தங்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதனால் அவரும் அப்படி பார்க்கப்பட்டார். இதுதான் உண்மை. இதுதான் சார் அடிப்படையிலான உண்மை சார். ஆனா நிறைய பேர் சோசியல் மீடியாவில் அவருடைய அந்த அவரை பத்தி தெரியாது. அவரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாருன்னு சொல்றதும் அவரு நீங்க ஒரு விஷயத்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நிறைய இல்ல சார் அப்படின்னு இதெல்லாம் சொல்றாங்க. ரியல் எஸ்டேட் அவர் பண்ணாம இல்ல. ஒரு சில வழக்கறிஞர் அடிப்படையில் சில விஷயங்களை ஒரு பஞ்சாயத்தில் தலையிட்டுருக்கலாம். எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. நான் அதுக்குள்ளே போக விரும்பல. சரி. ஆனால் அவருடைய வாழ்க்கை முறை இப்படி தான் இருந்தது. ஏதாவது ஒரு சில விஷயங்களை பற்றி குறிப்பிட்டு ஒட்டுமொத்தமாக அவரை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்பதுதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். ஏன்னா இது வந்து மிக முக்கியம். ஏன்னா அவர் ஒரு வழக்கறிஞர். அவரை தேடி வழக்குகள் வருது. அவர் அதை எதிர்கொண்டிருக்கலாம். அதில் வந்து ஏதாவது ஒரு சில தெரியாமல் ஏதாவது தவறுகள் இருக்கலாம். அவருடைய மனதிலிருந்து தெரிந்து அவர் எந்த விஷயத்தையும் செய்த ஒரு நபர் அல்லவே அல்ல அவர். அதான் அந்த விமர்சனங்கள் வருவதனால் நான் இந்த எதுக்காக இரண்டு முகம் உள்ளவரா என்ன அவர் ஆம்ஸ்டாங்? இல்ல அவருக்கு இரண்டு வெவ்வேறு முகங்கள். எந்த முகமும் இல்லை சார். ஒரு முகம் வந்து ஒரு வீரமான முகம். உன்னது குழந்தை போல மனிதநேய காவலராக இருந்த ஒரு முகம். ரெண்டு முகம் தான். குழந்தை சார் அவரு. உண்மையிலே இது சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. என்னுடைய எதுக்காக இதை சொல்றேன்னா சார், நேற்று நீங்க பார்த்தீங்க கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மணி நேரம் வந்து அந்த ஊர்வலம் நடந்தது. நீங்க பார்த்தீங்க அந்த இடத்துல கூட ஜிஹெச் வாசல்ல கூட நீங்க வந்து அந்த மக்களை பார்த்தீங்க உட்காந்து அந்த போராட்டத்தை பார்த்தீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறையும் சிறப்பாக கையாண்டாங்க. அந்த நேரத்தில் காவல்துறையும் சிறப்பாக கையாண்டாங்க. ஆனால் வலுவாக எதிர்ப்பு தெரிவித்து அதே சமயம் காவல்துறைக்கு கட்டுப்பட்டும் அவங்க வந்து நடந்துக்கிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா அது ஒத்தை வார்த்தை தான், ஆம்ஸ்டாங்கு கெட்ட பேர் வரக்கூடாது. நாங்கள் சொன்ன விஷயம் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் பொதுமக்களுக்கோ மற்றவங்களுக்கோ பாதிப்பு ஏற்படுத்தினால் அது ஆம்ஸ்டாங் அவர்களுடைய ஆத்மாவை பாதிக்கும் என்ற ஒரு ஒற்றை சொல் தான் எல்லாரையும் அமைதியடைய செய்தது. அதுதான் நாங்கள் ஊர்வலம் போச்சு. 8லேருந்து 10 மணி நேரம் ஊர்வலம் போச்சு. ஒரு சின்ன அசம்பாவிதம், யாருக்குமே எந்த விதமான சின்ன ஒரு இது எந்த அரசியல் ஊர்வலத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. ரெண்டாவது இத்தனை பேர் நீங்கள் எம்ஜிஆருடைய சாவலன்ட் நம்ம டிவியில் பார்த்துருப்போம், ஜெயலலிதா அம்மையாருடைய விஷயங்களை பார்த்துருப்போம், அண்ணன் விஜயகாந்தோட இடத்துல பார்த்துருப்போம். அதே சூழ்நிலையை நீங்கள் இங்கே பார்த்தீங்க. கதறி எழுத பார்த்துருப்பீங்க. இது வீரத்தால் ஹீரோயிசத்தால் வரக்கூடியது இல்லை சார். சுத்தமான அன்பால் அந்த நேற்று வந்திருக்கக்கூடிய 10,000க்கு மேற்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் அவர் அன்பு செலுத்தியிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே முழுவதுமாக இருந்தோம், 2-3 நாட்கள் முழுவதுமாக இருந்தோம். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் அதாவது நீங்கள் கர்ணன் கதையை தான் கேட்டிருப்பீங்க. இந்த கையில் கொடுத்தது அந்த கையில் தெரியாதுன்னு. வாழ்ந்த கர்ணன் சார் அவர். இந்த காலத்தில் வாழ்ந்த கர்ணன் என் நண்பன் ஆம்ஸ்டாங். நான் சினிமா கதைகளா நான் பார்த்ததுனா நாயகன் கமலஹாசன் மாதிரி நீங்க சொல்றீங்க. எனக்கு என்னமோ அப்படிதான். இல்ல நாயகன் கமலஹாசனா கிட்டத்தட்ட அது இல்லை, அதையும் தாண்டி சார் நான் அப்படி சொல்லுவேன் சார். ஏன்னா ஆமா இல்லை அதுல கூட ஒரு வீரம் மற்ற குடும்ப விஷயங்கள்லாம் பார்க்கலாம் சார். சார் ஒரு சின்ன விஷயம் கூட தான் செய்த ஒரு சின்ன விஷயம் ஒருத்தரை பாதித்தா ரொம்ப வருத்தப்படுவார் சார். ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு தன்மை. அதை விட மிக முக்கியம் என்னன்னா, தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர் கூட திருத்தி தன் கட்சியில் பதவி கொடுத்தவர். தன்னை கொலை செய்யணும் அப்படின்னு தவறாக நினைத்தவனை வந்து திருத்தி அவன் கல்யாணத்துக்கு போய் அவனை ஆசீர்வாதம் பண்ணவர் சார். அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய சார் அவருக்கு புரியாது சார். அவங்களுக்கு வந்து என்னன்னா புரியாது. அதுக்கப்புறம் அவங்களே யாராவது கேள்வி, இவர் போய் யாரையும் போய் பார்த்து வந்து புரிய வைக்கிறதில்ல. மற்றவங்களால் கேள்விப்படும் போது அவர் மற்றவங்களால் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த தவறை தெரிந்து கொள்ளும் போது இல்லை அவரை பார்க்கணும் சார், அண்ணனை பார்க்கணும் சார் அப்படின் போது உடனே அவங்கள சந்திச்சு அதெல்லாம் விடுப்பா படசெல்லாம் விடுப்பா,
நீ கூட புரிஞ்சுக்கிட்டல, நான் உன்னை நம்புறேன்பா. அடுத்த நாளே அவரோட நம்பி முழுமையாக அவரோட பயணிப்பார். நீங்க அவர் சந்தேகமே, ஒருத்தர் நம்பிட்டாருன்னா அவரை பத்தி சந்தேகமே இருக்காது சார். ஆம்ஸ்ட்ராங் இருந்தாலே அந்த இடம் மகிழ்ச்சி வெள்ளம் சார். அப்படியா? உற்சாக வெள்ளம். அவள் தான் ரொம்ப ஜாலி பர்சன். ஆமா 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 ஆமா, எப்பவுமே ஜாலியா பாட்டு கேட்டு. இப்ப ஒரு நாள் வந்து அவர் பகுஜன் சமாஜ் தலைவர் ஆயிட்டாரு. ஒரு நண்பருடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நண்பர், அவருடைய அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மாவும் அப்பாவும் தெரியல, வட சென்னையில் அவங்களுடைய இறப்புக்கு போயிருந்தான். போகும்போது சாவில் எல்லாம் டான்ஸ்லாம் ஆடிருந்தாங்க. டான்ஸ் ஆடும்போது இல்லை அண்ணா இதில் ஆடாத அப்படின்னும் போது நான் சொன்னேன், சார் டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்டேன் நான். ஏன்னா நாங்கள் கல்லூரி படிக்கும்போது நண்பர்கள் உறவினர் வீட்டில் ஏதாவது இறப்பு ஏற்பட்டால் அங்கே வந்து நம்மளுடைய ஒரு வழக்கமான விஷயம் எல்லாமே நாங்கள்லாம் சாவில் டான்ஸ் ஆடுவோம். இதில் ஒன்றும் எனக்கு சொல்கிறதுல வந்து எனக்கு வைக்கப்படலை. அப்போ நான் ஆம்ஸ்ட்ராங் சார் டான்ஸ் ஆடலாமா சார் அப்படின்னு கேட்குறேன் நான். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, எல்லாம் இப்படி கேட்குறாங்களான்னாரு. நான் சொன்னேன், சார் தலைவர் ஆகிட்டுன்னு யோசிக்கிறியா? நம்ம வழக்கம் சார் இது, நமக்கெல்லாம். ஆமாம் சார், நான் நினச்சினே இருந்தேன், உனக்காக தான் யோசித்தேன், ஆடுவோமா சார் அப்படின்னு 2 பேரும் டான்ஸ் ஆடணும் சாவில். ஆமாம். அதனால் எதுக்குன்னா எந்த இடத்துலையுமே தன் இமேஜ் அப்படின்றது இல்லை, நண்பர்கள் தான், நட்பு தான், உறவு தான். அதுக்கு வந்து முதல் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய சார் நடிப்பு இருக்கா சார். சார் ஆம்ஸ்ட்ராங் வாழ்க்கையில் நடிப்பு என்பதே இல்லை சார். எல்லாரையும் உணர்ந்திருப்பார், எல்லாரையும் உணர்ந்திருப்பார், உண்மையாக இருப்பார். எதிரிகள் நிறைய பேரை சம்பாதிச்சிட்டாரோ? நிச்சயமா சார், நிச்சயமா. ஏன் அந்த எதிரிகள் உருவாச்சு? எதிரிகள் நல்லது பண்ணவருக்கு இல்ல, அது வந்து அவருக்காக கூடக்கூடிய கூட்டம்ன்றது நம்ம பார்த்தோம் இப்போ. பட் இருந்தாலும் எதிரிகள் நிறைய வைக்கிற எதிரிகள் சம்பாதிக்கல சார். அவர் சம்பாதிக்கல, அந்த மாதிரி அவங்க தப்பா புரிஞ்சுக்கினாங்க சார். அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாருக்குமே ஒரு ஈகோ சார். எல்லாருமே நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளுன்னு சார். ஒரு இன்றைக்கு என்ன சார் வட சென்னையில் நடக்குது? சென்னையில் என்ன நடக்குது? ஒரு சாதாரண அரசியல் கட்சியில் ஒரு பையன் ஜாயின் ஆகிறான். அவன் என்ன நினைக்கிறான்? தனக்கு ஒரு வட்டம் வேணும் அப்படின்னா அவன் என்ன நினைக்கிறான்? ஒரு நல்ல தலைவர்களை, படித்த பேராசிரியர்களை, படித்த மக்களை எங்கே சார் அவன் நாடுறான்? உடனே தனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அவன் ஏதாவது ஒரு ரவுடியோட போய் தனக்கு பழகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். நான் வந்து அதாவது இப்போ அந்த காலத்தில் என்ன சொல்லுவானா, எனக்கு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தெரியும், இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் தெரியும், அந்த சமுதாய தலைவர் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெருமையாக இருந்துச்சு. இன்னைக்கு நான் அவரோட இருக்கிறேன், அந்த அண்ணனோட இருக்கேன், இந்த அண்ணனோட இருக்கேன், அந்த அண்ணனோட இருக்கேன். தன் குடும்பத்தை கெடுப்பவனோடு, தன் வாழ்க்கையை கெடுக்க போறவனோடு இருக்கிறதையே புரியாம வந்து அதை பெருமையாக பேசக்கூடிய காலமாக தானே சார் இருக்கு. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இனி மாற வேண்டும். ஏன்னா நான் இதுக்கு முதல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையின் மூலமாக ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, இனி அரசியல் படுகொலைகள் நடக்கக்கூடாது, கொலையே நடக்கக்கூடாது. நம்ம கூட பழிக்கு பழி அப்படின்ற எண்ணமே அவருக்கு சார். எப்பவுமே அவருக்கு பழிக்கு பழி என்ற எண்ணம் அவருக்கு தெரிந்த நண்பர்கள் கூட பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவருக்கு தெரிந்த நண்பர்கள் ஒரே விஷயம்தான் அவரை பொறுத்தவரை. ஏன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப உற்ற நண்பர், காங்கிரஸில் வந்து தொழிற்சங்க தலைவர் திரு செந்தில் அவர்கள் வீட்டிலே போய் எல்லாரும் வந்து ரவுடிகள்லாம் வெட்டினாங்க அவரை. அந்த சமயத்தில் கூட அவரால் அதை நினைச்சா அது பழிக்கு பழியாக அதை பண்ணியிருக்க முடியும். அவர் அதை ஊக்குவிக்கல. அவர் கொலைக்கு கொலை தீர்வாகாது என்பதில் ஆம்ஸ்ட்ராங் ரொம்ப தெளிவாக இருந்தார். அவரை பற்றிய எண்ணமே தவிர கொலைக்கு கொலை தீர்வாகாதுன்ற சட்ட போராட்டம் தான் நம்ம தீர்வு. சட்டத்தை நம்ம ஜெயிக்கணும், சட்டத்தில் அந்த தீர்வு கிடைக்கல, மேலும் மேலும் சட்ட போராட்டத்தை தான் பண்ணணுமே. ஒரு சிலருடைய விமர்சனங்கள் என்ன, வாள் எடுத்தவன் வாளால் மடிவான், கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவு, இப்ப நடந்ததும் அதுதான் அப்படின்ற விமர்சனங்களையும் சிலர் வைக்கிறத எப்படி நம்ம எடுத்துக்கிறது சார்? நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு ராணுவ வீரன் வந்து தன் நாட்டை காக்க புறப்படும் போது அந்த போர்ல அவனுக்கு வீரமரணம் அடையும் சார். இவரை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ரவுடிஸை ஒழிக்கணும்னு நினைச்சவர், ரவுடிகளை அழிக்கணும்னு நினைச்சவர். அதே சமயம் ரவுடிகளை அழிக்கணும் மீன்ஸ் என்னன்னா, ரவுடிஸை அழிக்கணும்னு நினைச்சவர். ரவுடிகளை அழிக்கணும்னா அதுதான் இவர். இப்போ அவர் மேல எல்லாருக்கும் கோவம் என்னன்னா, ஒரு இளைஞர்கள் வந்து மடைமாற்றப்பட்டாங்க. எல்லா பகுதியிலும் வந்து இளைஞர்கள் வந்து பல அரசியல் கட்சி தலைவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல் பிரமுகர்களுடைய கைப்பாவையாக அவர்களை வந்து மாற்றுறது வந்து தலித் மக்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இனி நீ உங்க அப்பா அம்மா உன் குழந்தை அதெல்லாம் பாரு, உன் பிரச்சனைக்காக நீ உரிமையே போ, சண்டை போடுன்னா சட்டத்தின் மூலமாக சண்டை போடு. இதுதான் அவருடைய சட்ட போராட்டம். இல்ல, அந்த தலித் மக்கள், விளிம்புநிலை மக்கள் யாருக்கும் போய் அடிமையா இருந்துடக்கூடாது, இளைஞர் போய் நிக்க கூடாது. அதுதான் அவர். அதனாலதான் அவர் நினைச்சு. அதனால அவருக்கு என்னன்னா சார், அந்த 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 விஷயங்களை பேசும்பொழுது
அவருக்கு அதாவது அவரை பற்றி தவறான செய்திகள், அதாவது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்க பகுதியில் ரவுடி ஒருத்தர் உங்களை மிரட்டுறாரு, நீங்க வந்து சொல்றீங்க ஆம்சாண்ட், என்னடா அது ஏன்டா பயப்படுற, புறா மேலே கம்ப்ளைண்ட் கொடுறா, அவன் மேலே கம்பெடிஷன் கூட, எஸ்பி கிட்ட போ, டிசி கிட்ட போ, வந்து நின்னா செருப்பால் அடியவனா பயந்து ஓடுவான், இப்படிதான் சொல்லுவார் சார் அவர். சரி. அப்போ அந்த ரவுடிக்கு சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா, உன் மேலே அவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னார், ஓகே, உன்னை அவர் தான் அடிக்க சொன்னார். இவர் அந்த தலைவர் சொன்னோடனே இவன் என்ன பண்ணால், குடும்பத்தில் 5 பேர் இருப்பான், இல்லை அவன் சொந்தக்காரங்க 10 பேர் இருப்பாங்க, அவங்க 10 பேர் வருவான், அவன் கூலிப்பட அவனை எதிர்த்து போது அவன் ஓட விடும்போது என்ன ஆகும், அந்த பகை அவருக்கு வரான். ஆனால் உண்மையிலே அவர் வந்து இப்போ உண்மையிலே ஒரு பிரபல ரவுடியாக இருந்தால் கூட சரி, அவனுக்கு ஒரு ஹெல்ப்னா வந்து கேட்டால் அவனுக்கு சட்ட விஷயம்னா அந்த சட்டப்படி அவர் வந்து சார் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் தான். அவர் தனிப்பட்ட முறையில் என்ன நான் பழகின வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த ஒரு யாரை பற்றியுமே அவர் குறையாக சொன்னதில்லை, எந்த விஷயம். அதனால தான் எனக்கு என்னென்னா, எனக்கு வருத்தமே என்னென்னா, இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு எல்லாருமே ஒரு சிலருடைய சுயநலத்துக்காக ஒரு சிலர் வந்து அவரை பற்றி தவறாக சொன்ன ஒரு காரணத்தால் இன்றைக்கு ஒரு உயிர் இழந்திருக்கு. ஒரு உயிர் இல்லை, இது 1,00,000 குடும்பங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய இழப்பு நிறைய குடும்பங்களுக்கு இழப்புன்றீங்க. ஆமா ஆமா. ஏன்னா அவரை வந்து மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க சார், அவங்க குடும்பத்துல ஒரு வட சென்னை பகுதிகளிலே சொல்லுங்க சார், அதாவது பெரம்பூர், ஐனாவரம், வந்து கொளத்தூர் பகுதிகளில் அவர் எப்படிப்பட்ட மனிதரா அறிஞ்சிருக்காங்க அந்த மக்கள். நீங்க அந்த தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் எல்லாருக்கும் பிடிக்கும் சார். முதல் விஷயம், அக்கம் பக்கத்தில் கூட யாருக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு தலைவர்னா யாரோ வண்டி நிறைய பார்க்கலாங்க, நிறுத்தம், டிஸ்டர்ப் பண்ணாத, போஸ்டிங்க ஒட்டாத, யாருக்குமே தன்னால் யாருக்குமே. நேற்று கூட எனக்கு ஒரு விதத்தில் வந்து என்னென்னா, அந்த தீர்ப்பை வந்து உயர்நீதிமன்ற தீர்ப்பை வந்து நான் வந்து வரவேற்கிறேன். ஏன்னா அவர் தன் பகுதி மக்களுக்கு வந்து எந்த இடத்துல பக்கத்தில் இவங்க கேட்டாங்க, எல்லாரும் பக்கத்தில் கேட்டாலும் அந்த பக்கத்தில் கேட்டால் இறுக்கமான தெரு, குடியிருப்பு வாசிகளுக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னதால சில சகோதரர் கூட வருத்தமாக இருக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா, அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு அவர் உண்மையிலே அதை விரும்பக்கூடிய ஒரு தீர்ப்பாகத்தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா அவருக்கு தன்னால் எந்த இடத்துலையுமே ஒருத்தர் வந்து ஒரு சங்கடம் வரக்கூடாது என்பதில் வந்து உறுதியாக வாழ்ந்தவர் என்று தான் அவரை பற்றி நான் குறிப்பிட முடியும். அவர் எந்த விஷயத்த சரியா அணுகிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க அவர் கோட்டை விட்டதா, இந்த நிலைமைக்கு எங்க அவர் தவறு செய்ததா நீங்க நினைக்கிறீங்க? தவறு செய்ததா இல்ல, அவர் கடமையை செய்ய வேண்டிய விஷயத்தில் கோட்டை விட்டார்னு தான் சொல்லுவேன். என்ன கடமைன்னா, அவர் வந்து வெளி உலகுக்கு முழுவதுமாக வந்திருக்கணும், ஊடக பத்திரிகை சமுதாயத்தை சந்திச்சிருக்கணும். அவர் தன்னுடைய கருத்துக்களை முழுவதுமாக அவர் தன்னுடைய சமுதாய மக்களுடைய பகிர்ந்துகிட்ட கருத்துக்களை பத்திரிகை சமுதாயத்தில் அவர் வந்து எல்லாருக்கும் போய் சேரல, எல்லாருக்கும் சேரல, அந்த கருத்துக்கள் சேரல. அந்த கருத்து வந்து ஒரு தலித் சமுதாய மக்களுக்கான கருத்துக்கள் அல்ல, சரி, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான கருத்துக்கள் அவர் சொன்னது. அவர் எந்த அரசியல் தலைவருமே வந்து இன்றைக்கு குறைந்த தலைவர்கள் தான் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவர் வந்து அந்த சமுதாயத்தை விழிப்படைய செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து ரொம்ப ஒரு விஷயம். அதனால் வந்து அவர் காவல்துறையில் இருக்கவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருமே அவர் விரும்புவாங்க, எல்லாருமே அவர்கிட்ட பேசுவாங்க, எல்லாருடைய கருத்துக்களை உள்வாங்கியவர். அந்த வெளி உலகத்துக்கு அவர் வரல. முழுமையான அவருடைய பங்களிப்பை அவர் அளித்திருந்தால், அவரை பற்றி வெளிப்படையாக தெரிந்திருந்தால் இந்த தவறு நடந்திருக்க. நான் கூட எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உண்மையிலேயே ஆம்சாங் சம்மந்தப்பட்ட யாருமே வந்து வன்முறையில் இறங்க மாட்டாங்க, இறங்கவும் கூடாது. இன்னைக்கு உண்மையிலே வந்து இன்னைக்கு படுகொலை செய்ததாக சொல்லப்படுகிற அந்த சகோதரராக இருக்கட்டும், இல்லை போலி குற்றவாளிகளாக இருக்கட்டும், உண்மை குற்றவாளிகளாக இருக்கட்டும், அவர்களை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டவர்கள் உண்மையிலே புரிந்து கொண்டார்கள் என்றால், நான் நேற்று கூட ஒரு நண்பர்கிட்ட குறிப்பிட்டேன், உண்மையிலே அவர்கள் வந்து தான் செய்த பாவத்திற்காக தானே தற்கொலை செய்து கொள்வார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதர்கள். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை நம்ம செய்து விட்டோமே. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்கிட்ட வயலன்ஸ் கிடையாது, அட்ராசிட்டி கிடையாதுன்றீங்க. நிச்சயமா இல்ல சார், அந்த மாதிரி பர்சன் நிச்சயமா இல்ல. வயலன்ஸ் வாட் இட் மீன்ஸ்னா, அதாவது நீங்க அதுக்காக வந்து நீங்க வந்து உங்களை எதிர்ப்பவர்களை எதிர்ப்பது வந்து வயலன்ஸ் இல்ல சார். அதாவது தன்னை தற்காத்துக்கு, ஆமா, தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கு. இல்ல, அவர் எடுத்த ஆயுதம் எல்லாம் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். அதே சமயம் தவறான மனிதர்களை வந்து நம்ம வெற்றிப்படை செய்யக்கூடாது. அந்த வாய்ப்பை அவர்கள் கொடுத்தால் சமுதாயம் சீரழிந்து விடும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தமிழகத்திலே ஒரு வித்தியாசமான தொகுதி. அங்கே வந்து உள்ள இருக்க மாற்றுக் கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, எல்லாருமே ஒன்றிணைந்து அந்த தொகுதியில் நண்பர்களாக இருந்த கட்சி மாட்சியும் பார்க்கறது இல்லை. அதனால தான் ஒரு வேலை என்னமோ வந்து சில நேரங்களில் வந்து தொகுதி வளர்ச்சி அடையாமல் இருக்குன்ற ஒரு குறை கூட எங்களுக்கு இருக்கும். ஏன்னா சில நம்ம என்னன்னா, நண்பர்கள் இருக்கிறாங்க, நம்ம ஒரு விஷயங்களை பண்ணக்கூடாது, இது முதல்வர் தொகுதியாக இருக்குது, நம்ம விஷயங்களை பண்ணக்கூடாது, கடிஞ்சி
யாருக்கிட்டையும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து, ஏன்னா இது கார்பரேஷன் கமிஷனருக்கும் தெரியும், அவரும் கார்பரேஷன் கமிஷன்கிட்ட பேசுவார், நானும் கார்பரேஷன் கமிஷன்கிட்ட பேசுவோம், எல்லா அதிகாரிகள்கிட்டையும் பேசுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இருந்தது. நாங்கள் 2 பேருமே அதில் தீவிரமாக இருந்தாலும் இந்த மாதிரி வடசென்னை விஷயங்களை, ஏன்னா கொரோனா காலகட்டங்களில் அவருடைய பங்கு மகத்தானது. நானும் வந்து கொரோனா காலகட்டங்களில் ஒரு மோடி கிச்சன் சொல்லி ஆரம்பித்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2000 பேருக்கு எங்கள் வீட்டிலேயே உணவு தயாரித்து ஒரு 3 மாதங்களுக்கு வந்து முழுவதுமாக கொடுத்தோம். அதெல்லாம் வந்து உற்சாகப்படுத்துவார். இந்த 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 விஷயத்தை செய்ய சொன்னதே வந்து எங்கள் கட்சியிலேருந்து சொன்னாங்க. எங்கள் கட்சியிலேருந்து சொல்கிறாங்க, சார் கட்சியிலேருந்து சொல்லுவாங்க, கட்சி செய்யும், அதெல்லாம் வேணாம், நீ செய், நீ ஒரு முன்னுதாரணமாக இரு, என்னை உற்சாகப்படுத்தியது ஆரம்பிச்சாங்க தான். ஊக்கப்படுத்துவார். ஆமா ஆமா, மாற்று கட்சியில இருந்தாலும் ஆமா இதெல்லாம் செய்யுங்க. ஆமா, ஒரு நல்ல மாற்று கட்சி என்னப்பா நீ என்ன சரியா பண்ண மாட்டேன், போஸ்டர்ல அடிக்க வேண்டியதானே, ஏன் நிகழ்ச்சி பண்ண மாட்டேன் உங்க தலைவரோட நிகழ்ச்சி? ஏன்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த தலைவர் வந்து நல்ல தலைவராக இருந்தால் வளரணும்னு நினைப்பாரு. இதுல வந்து ஒரு இதுல வந்து எந்த வித உள்நோக்கம் இல்லாமல் ஒரு இப்படித்தான் வந்து ஒரு பகுதியில வந்து அனைத்து கட்சி தலைவருமே வந்து அந்த சமுதாயத்துக்கு எண்ணம் கொண்டு அந்த பகுதியின் வளர்ச்சி மேல் அக்கறையுடன் இருக்க வேண்டும் என்பதுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை உடையவர். அவர் போய் ஒரு குறுகிய எண்ணத்தோட செயல்படக்கூடிய ஆட்கள்லாம் இல்லை. நீங்கள் எங்கே பார்த்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊராட்சி தலைவர்கள் படுகொலை என்பது இன்றைக்கு இந்த 5 மாவட்டங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. சரி, ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் நேற்று எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு அரசியல் பின்புலம் இல்லை என்று யாருமே சொல்ல. நேற்று எங்கள் தலைவருடைய அண்ணாமலை அவர்கள் வந்து திரு ஆம்சாங் அவர்கள் வீட்டுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு தொலைபேசி தகவல் தெரிவித்தவுடன் நானும் அதிர்ச்சி அடைந்தேன்னா அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் உடனே ஒரு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார். அதைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சி தலைவர்லாம் பதிவு செய்தாங்க. ஆனால் நாளைக்கு நம்மளுடைய மாநில செயற்குழு இருக்குது, நாளைக்கு வரணும் தலைவர், நான் வர முடியாது. இல்லைனா நீங்கள் முழுக்க இருந்து அங்கே எல்லா வேலைகளையும் பாருங்கள், உங்கள் நண்பராச்சே நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி அவருடைய உடல் வந்து ஆம்சாங் அவருடைய உடல் வந்து வருவதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ தொலைபேசியில் கேட்டார். சரினா நான் வந்து திரு சம்பந்தம் அவருடைய ஈம கிரியைக்கான காரியங்கள் இலங்கை செல்கிறேன், அண்ணன் முருகன் அண்ணன் அமைச்சர் வருவார், தமிழிசைக்கா வருவாங்க, நீங்கள் எல்லாரையும் கிட்ட இருந்து எல்லாத்தையும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் அவர் வந்தார். 2ஆம் நாள் வந்து அந்த அடக்கம் செய்யக்கூடிய நாள் வந்து தமிழிசைக்கா வந்தாங்க. ஸோ முழுமையாக வந்து எல்லாருமே பாஜக எல்லாருமே வந்து களத்தில் இறங்கி அவருக்கான அஞ்சலி செலுத்துறாங்க. அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அவருக்கு உண்மையிலேயே பாஜகவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் என்னை கூப்பிடும், சார் நீங்கள் மட்டும் தனியாக இருந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சிங்களா, அதனால் ஒரு நாள் எங்கள் கட்சியும் அது போல் தனித்து ஆட்சியை பிடிக்கும், என்னை கட்சி மாற சொல்லாதீங்க அப்படின்னு அவர் பேசுவார். அதே போல் இளம் தலைவர் அண்ணாமலை வந்து அண்ணாமலையுடைய வேகம், வீரம், அந்த அவருடைய துணிவான விஷயங்கள், திமுகவிற்கு அவர் கொடுத்த அந்த எதிர்ப்பு குரல் எல்லாமே வந்து அவர் ரொம்ப கவர்ந்தது. ஸோ நான் சில காலம் வந்து எனக்கு காலில் அடிபட்டு வீட்டில் இருந்தப்போ நான் ஒதுங்கி இருந்தப்போ அவர் வந்து, சார் நல்ல தலைவர் கிடைச்சிருக்காரு, அவரோட நீங்கள் இணைந்து செயல்படுங்கள், அண்ணாமலையோட நீங்கள் பயணிக்கணும், அண்ணாமலையும் பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு இதுவாக இருக்கும். இதை வந்து அந்த மாதிரி வந்து ஒருத்தரை உற்சாகப்படுத்தி மீண்டும் ஒரு அரசியல் பயணத்தை துவங்குவதற்கும் நான் வந்து காரணமாக இருந்தது என் அன்பு நண்பன் ஆம்சாங் மட்டும்தான். இதில் வந்து நான் யாரையும் வந்து உங்களையெல்லாம் தயார்படுத்திருக்காரு, அவரு தன்னைய தகவமைச்சுக்காமே இருந்தார். ஆமா, அதுதான் அவர் அதாவது எங்க எல்லாருமே சார், எல்லா நண்பர்களும் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயம், கவனமாக இரு, பாதுகாப்பாக இரு, எங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு நீ பாதுகாப்பு இல்லாம போயிட்டியே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். அவர் என்னன்னா எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம், எங்கள் அண்ணன் என்னை காப்பாற்றுவார் சார். நான் முதல்ல என்ன சார், ஏன் சார் நீங்கள்லாம் பயப்படுறீங்க, நான் ஏன் சார், நான் என்ன சார், அவன் ஏதாவது நினச்சிட்டு போகிறான், பார்த்துக்கலாம் விடுங்க சார், பார்த்துக்கலாம் விடு, அவர் அழகாக பார்த்துக்கலாம் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் கூட எல்லாம் துப்பாக்கி வச்சுருந்தாருனாங்க. துப்பாக்கி கூட எல்லாரும் வந்து வற்புறுத்தியதன் பேரில் தான் அந்த துப்பாக்கி லைசன்ஸ் அவர் வாங்கினார். ஓகே, அவருக்கு துப்பாக்கி எல்லாம் தேவையில்லை. அவர் அது வந்து ஆரம்பத்துலேருந்து அது வந்து அவர் விரும்பியதே இல்லை. அவர் எல்லாம் வற்புறுத்தினாங்கன்றதால தான் அவர் எல்லாரும் சொல்லுவதுக்காக வேணால் வீட்டில் யாராவது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, அதனால் அவர் அதை ப்ராக்டிஸாக வந்து அவர் வந்து அதை வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரொம்ப இதுவாக இல்லை, தனக்கு த்ரெட் இருக்குன்றது அவருக்கே தெரியும். இல்லை த்ரெட்டு இருக்குதுன்றது அவர் இப்போ இல்லை, எப்போவுமே அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டியில் இன்னைக்கு பேர் சொல்லக்கூடிய எல்லா ரவுடிகளால் ஒரு த்ரெட் இருந்ததுன்னு எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. அவர் எல்லாருக்கிட்டையும் நல்லா நட்பாக தான் பேசிகிட்டு இருப்பார். ஓகே, அவர் சொல்லுவார், சார் அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் என்கிட்ட சொல்ல. அதாவது முதல்ல விஷயம் நான் வியந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், அவரை இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது. ஓகே, எந்த தலைவரையுமே நீங்கள் அவன் இப்படி பேசுகிறான், இப்போ உதாரணத்துக்கு அவருக்கு நேர் எதிரி அவர் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது வந்து சொன்னாங்க, நான் முதலே எங்கள் வேலையை பாரு அப்படின்வாரு.
என் நண்பன் அவனோட ஏதோ ஒரு வேலைக்காக பேசுகிறான், ம், ம். இல்லை அவனை திருத்ததுக்காக பேசுவான், இல்லை எனக்காக பரிந்து பேசுவான், இல்லை அவனோட வேலைக்காக பேசுகிறான். ஒரு நாள் கூட அதை பற்றி சந்தேகப்படாமல் அப்படி ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க முடியாது. ம், ம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர்களே பிள்ளர் வந்து அவருக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்களோட உறவு வச்சிருந்தது. ஆனால் அவர் டெய்லி அவர் வந்து பார்ப்பார், பேசுவார், அவருடைய பைக்கில் போவார், எல்லாம் வருவார். ம். அவருக்கு அந்த அந்த நண்பர்கள் இடத்துல வந்து ஒரு சந்தேகம் அதாவது ஒரு நட்புக்கு இலக்கணம்னா இந்த ஆம்ஸ்ட்ராங் மட்டும்தான். ம்ஹும். நண்பன் நேசிச்சா அவனை சந்தேகப்படவே மாட்டார். ம். அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ம். எனக்கு என்ன வருத்தம்னா கடந்த அதிமுக ஆட்சியில அவருக்கு ஒரு அந்த த்ரெட் இருந்ததுன்னு அப்போ இருந்தக்கூடிய அந்த ரவுடிகள் ஒழிப்பு பிரிவுடைய டிசி, இப்போ எஸ்பியா இருக்காருன்னு நினைக்கிறேன், ஜெயக்குமார் அவர்கள் உடனே வந்து அவர் கடுமையாக மறுத்தும் கூட ம். அவர் வீட்டுக்கு உடனே ஒரு 10 பேர் 15 பேர் அந்த போலீஸ் பாதுகாப்பை ஒரு மாதத்துக்கு அளித்தார். சார் என்ன சார் பாவம் சார் அவங்களாம். இவர் போய் அவரை பார்த்துப்பார் டெய்லி, நீங்கள் சாப்பிட்டீங்களா, மத்தியானம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சார் பாவம் சார், அவங்க போலீஸ்காரங்கனால ரொம்ப பாவம் போல இருக்கு சார், இவங்க பாருங்கள் சார் எப்படி காத்திருக்கிறாங்க அப்படின்னு. அது அவருக்கு அந்த சார் அவர்கள் வந்து காத்திருக்கிறது காலையிலேருந்தே உட்காந்துருக்கிறது, அதனாலே அவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அதை மாற்றினார். ஓகே. ஆமாம், அந்த மாதிரி போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்காததுக்கு காரணமும் அதான் அவரு. ஆமா, இல்ல தனக்கு பாதுகாப்பு இல்ல அவரு பாதுகாப்பு கேட்கல, அவரு அந்த மாதிரி நினைக்கல. அவரு எனக்கு தேவையில்லை, என்ன அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க அதாவது அப்படின்றதுல வந்து கொஞ்சம் ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. ரொம்ப அசால்ட்டா இருந்துச்சு. ரொம்ப அதான் அது முக்கியமா ரொம்ப அஜாக்கிரதையின் உச்சகட்டம்னு சொல்லுவேன் நான். அது எங்களுக்கு உடன்பாடு. அவரு கூடவே இருக்கிற சகாக்கள் வக்கீல்கள் போலதான் எல்லாருமே வழக்கறிஞர் உடையில தான், பிளாக் அண்ட் ஒயிட் இல்லைன்னா ஒயிட் அண்ட் ஒயிட், எப்பவுமே அவர் எங்கேயாவது நின்று பேசியிருந்தா அங்கங்க அலாட்டா நிப்பாங்க. அந்த மாதிரி நண்பர்களை எதுக்கு வச்சுக்கிறாரு? அது அந்த மாதிரி ஒரு அப்படியெல்லாம் இல்ல சார். இப்ப நான் சில போட்டோஸ் பார்த்தேன் அந்த மாதிரி. இல்ல இப்ப நானே இருக்கும்போது, இப்ப நான் உதாரணத்துக்கு நைட்டு வந்தேன், 2 மணிக்கு வந்தேன், பேசிட்டே இருந்தேன். நான் நேராக அந்த ரோடு முனைக்கு வந்து இங்கே யார் பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்துக்குப்பா எல்லாத்தையும், அங்கே யார் நிற்கிறா, யார் வண்டியில் வந்தால் கொஞ்சம் பார்த்துக்குப்பா அப்படி. இது வந்து எங்களுடைய வழக்கம். அது ஆம்ஸ்ட்ராங் சொல்லல. தன்னுடைய சுதந்திரத்தில் தன்னுடைய மகிழ்ச்சியில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இது வந்து நம்மளை வந்து ஒரு யாரும் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு இருப்பார். எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் அவர் ஒரு 1000 மனிதர்களை டெய்லி சந்திப்பார். அந்த 1000 பேரும் இதையே சொன்னால் அப்புறம் எப்படி இருக்கும் அவருக்கு? சரி, ஆமாம், ஒரு சலிப்பு தன்மையும் வந்து விட்டது. அதில் ஒரு கோவில் ஒன்று, புத்தர் கோவில் ஒன்று கட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாவா? அது இருக்கு. ஆமாம் சார். அவர் வந்து முதல்ல அவர் வந்து இப்போ புத்த மதத்தில் தழுவியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அதை பற்றிலாம் அவர்கிட்ட கொஞ்சம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணதில்லை. சரி. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா எங்கள் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்க அன்றைய புரசவாக எல்லா கோவில்லையும் நானே கூட நிறைய ஃபங்க்ஷனில் கலந்துட்டு எல்லா கோவில்லையும் அவரோட கச்சேரி, அவருடைய அபிஷேகம் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சியில் அவர் சேர்ந்ததுக்கு பிறகு முழுமையாக அவர் வந்து அந்த கட்சியினுடைய கொள்கையை ஏற்று, மாயாவதி அவர்களுடைய தலைமையேற்று அவர் முழுமையாக தன்னை அந்த கட்சியினுடைய வழிகாட்டு முறைப்படி அவர் இது பண்ணிக்கிறார். அதுலேருந்து அவர் புத்த மதத்தை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மிக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மறைந்த ஜெயேந்திர சுவாமி அவர்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு தலைவராக வந்து ஆம்ஸ்ட்ராங் தான். அது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். ஓகே. இல்ல, திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஜெயேந்திரரை பிடிக்குமா? இல்ல இவருக்கு அவரை பிடிக்கும், அவருக்கும் இவரை பிடிக்கும். அப்படியா? ஆமா, திரு ஜெயேந்திரர் வந்து ஆமா, ஏன்னா காஞ்சி பெரியவாள் இவரை ஆமா பெரியவா சுவாமிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதாவது ஒரு கைனவரத்தை சார்ந்த ஒரு நண்பர், அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அவர் வந்து ஜெயேந்திரர் மேல ஒரு பக்தர், நல்லா தமிழ் பதிகங்கள்லாம் நல்லா பாடுவார். அது பேர் ரொம்ப ரொம்ப நல்ல பேர் வரல எனக்கு. அவர் போய் சந்திக்கும் போது அப்போ எங்கள் பகுதியில் இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் இருக்கார், நிறைய இதெல்லாம் பண்ணுறாரு, நிறைய சர்வீஸ்லாம் பண்ண, ஒரு நாள் அழைச்சிட்டு வாங்கலேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாள் போய் பார்க்குறாரு. அவருடைய பேச்சில் அவருடைய விஷயங்கள், ஆம்ஸ்ட்ராங் நிறைய சர்வீஸ் பண்ணணும், நம்ம பட்டியலின மக்களுடைய வாழ்க்கையை நல்லா மேம்படணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சங்கன்ராமன் கொலை வழக்குன்ற ஒரு விஷயத்தை வச்சு அதுலேயும் இதெல்லாம் மிகப்பெரிய அளவு வந்து ஒரு சதியில் அவர் சிக்கிக்கிட்டார் என்பதுதான் என்னுடைய வலிமையான கருத்து. அதனால் அவர் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான பெரியவருடைய அவரோட பேசி பழகினா தான் எல்லாமே தெரியும். அவர்கிட்ட வந்து பேசினோடனே ஆம்ஸ்ட்ராங் ரொம்ப அவர் மேலே ஒரு அன்பு கொள்கிறாரு. அவரை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு, மக்களுக்கெல்லாம் அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறாரு. அன்றைக்கு வந்து கமிஷனர் விஜயகுமார் இருந்தார் அன்றைக்கி. அப்போ வந்து அவர் மேலே அந்த சமயத்தில் தான் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து ரங்கநாதன் எம்எல்ஏ கூட இருந்தார் என்ற அடிப்படையில் வந்து பல பொய் கூட போட்டாங்க. ஆமாம், அதெல்லாம் நாங்கள் குண்டத்தடுப்பிச்செல்லாம் உடைச்சதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கதை அதில். அப்போ வந்து அவர் கூட அவர் கமிஷனர் கிட்ட, நல்ல பையன், இந்த பையனை வந்து நீங்கள் வந்து
தவறாக வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ அவருக்கும் வந்து ஒரு பிடிச்ச ஒரு அவருடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒருத்தர் தான் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றதும் வந்து ஒரு, ஏன்னா எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். யார் போய் அவரை பார்த்தாலும் அவரை வந்து விரும்புவாங்க. ஏன்னா அவருடைய சிந்தனைகள், அவருடைய பேச்சு, அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய தொலைநோக்கு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் கூட இப்போ நடுவில் கூட ஒரு முறை சொன்னேன், சார் எல்லா தலைவரும் ஒரு முறை நீங்கள் சந்திங்களேன், நீங்கள் தமிழகத்தின் எல்லா தலைவரும் ஏன் ஒரு முறை சந்திக்கக்கூடாது? நீங்கள் அப்படி சந்திச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க என்ன, நம்ம எப்போவுமே நம்ம பெரிய விஷயம் என்னென்னா எப்போவுமே எல்லாரையும் பற்றி புகாரே சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் புகாரை தீர்க்க வேண்டியவர்கள்கிட்ட நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதே இல்லை. சரி, அது மாநில அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு மாற்றங்களை நோக்கி நீங்கள் ஏன் சிந்திக்கக்கூடாது? ஏன்னா இவர் அக்கறை உள்ளவர்ன்றதால, என் பேச்சை கேட்கக்கூடியவரால் இவர்கிட்ட அந்த கோரிக்கைகள்லாம் நான் வைப்பேன். சார் நீங்கள் கூட அந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் கோரிக்கைகள் இருக்குது, நீங்கள் தலித் மக்களுடைய வாழ்க்கையில் விடியலை நோக்கிய கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்றது, நீங்கள் கட்சி ஒரு பக்கம், மாயாவதி அம்மா ஒரு பக்கம் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அதை வந்து எங்கள் மாநிலத்தில் டிஸ்கஸ் பண்ணுங்கள், நாம் அதை மத்திய அரசில் சொல்லி வலியுறுத்துவோம், அது செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சார். நிச்சயம் ஒரு சூழ்நிலையில் சந்திப்போம் சார், எனக்கு சந்திக்கணும்னு நானும் விரும்புகிறேன், அதற்கான அவசிய காலகட்டம் வரும்போது நிச்சயம் சந்திப்போம் சார் அப்படின்னு சொன்னார். அவருக்கு அதனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவருமே அன்றைக்கு திருமாவளவன் கூட்டணியில் இருந்தாலும், மரியாதைக்குரிய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து கூட்டணியில் இருந்தாலும், நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்தில் கூட அவர் கண்டிக்கல, ஆனால் இந்த விஷயத்தில் கடுமையான கண்டனங்கள் திமுக அரசுக்கு தெரிவித்தார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு வந்து இது வந்து நடந்திருக்க கூடாத ஒரு களங்கம் ஏற்பட்டதுன்ற திருமண வாழ்க்கை ரொம்ப தாமதமாக தான் அவரு. ஆமா, இல்லை சார், திருமணமே செய்து கொள்ளக்கூடாதுன்னு நினைச்சாரு. அப்படியா? ஆமா ஆமா, அவர் வந்து திருமணமே வேணாம், ஏன்னா தான் முழுவதுமாக இந்த சமுதாய மக்களுக்கு பாடுபடணும். நம்ம அது வந்து நம்மளை வந்து அந்த நேரத்தை சார், நீங்கள் அவர் படுக்கக்கூடிய நேரமே 3 மணியாக இருக்கும். நீங்கள் இப்போ நாங்களாம் இரவு சந்தித்தாலே அன்னைக்கு வந்து அந்த ஏகாதசி தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்படி விஷயங்களை பேசுவார். பெரும்பாலும் நாங்கள் 2 பேர் சந்திக்கும் போது பெரும்பாலும் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி கரைத்து குடித்தவர் அவர். ஆமாம், அரசியலமைப்பு சட்டத்தை கூட நேற்று கூட அண்ணன் தலைவர் அண்ணாமலை வந்தபோது சொன்னேன், அவருடைய அந்த ஃபோட்டோ பக்கத்தில் அவங்க மனைவி ரொம்ப அழகாக அந்த சின்ன புக்கு ஒன்று வச்சுருந்தாங்க, அரசியலமைப்பு சட்டம். அவர் அதிகமாக படிக்கக்கூடிய விஷயமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். ஆமாம் ஆமாம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நம்முடைய மக்களுக்கான ஒரு தீர்வு, நமக்கான ஒரு தீர்வு அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். வேற என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தை சேர்ந்து எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் தானே, நம்ம எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய 2 புத்தகங்கள், ஒன்று திருக்குறள், ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம். கடைசியாக எப்போ ஏற்றுக்கிட்டாருமோ, வேண்டவே வேண்டாம் திருமண வாழ்க்கைன்னும் போது யாரோ சொல்லி ஏற்றுக்கிட்டாரு. இல்லை, எல்லா நண்பர்கள் எல்லாருமே தனிப்பட்ட முறையில் பேசும்போது கடுமையாக அவரை வந்து நாங்கள் வந்து இது பண்ணது அந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா அவங்க மனைவி, அவங்கள பற்றி சொல்லியாக வேண்டும், பொற்கொடி, அவங்க வந்து இவருக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. அவ்வளோ ரொம்ப நீண்ட காலம் பார்த்துருந்தாங்க. அது நீண்ட கால காதலுங்க அது. ஆமாம் ஆமாம், லவ் மேரேஜ். ஆமாம், லவ் மேரேஜ். ஒரு ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டு கால காதல்னு சொல்லலாம். அவனை இப்போ தான் கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்னு இருந்தார். ஆமாம், கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு இல்லை, அதாவது அது திருமணத்துக்காக வந்து அதை அப்படியே பொறுமையாகவே அவங்களும் நீங்கள் திருமணம் பண்ணனா நான் காத்திருக்கிறேன்னு இருந்தாங்க. ஓகே, ஆமாம், அவங்க பொறுத்தவரை 100 வருஷம் நீ திருமணம் பண்ணால் 100 வருஷம் காத்திருங்க. அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றதுன்னா, சங்க இலக்கியங்கள் சொல்லப்படாத ஒரு காதல் கூட சொல்லுவேன் நான். அவங்க பொற்கொடி அவர்கள் எதுவும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அன்பு, மனைவி மேலே அவருக்கு அந்த மாதிரி ஒரு அன்பு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு கட்டத்தில் காதல் வெற்றி பெற்றது, பெண்மை வெற்றி பெற்றது அந்த இடத்துல. ஸோ அவங்க வந்து அவருக்கு அதே மாதிரி என்னென்னா, அவரை வந்து முழுமையாக ஒரு இயங்க வைக்கக்கூடிய ஒரு தலைவியாக அவங்க வந்தாங்க. மக்களுடைய, அதாவது இத்தனை லட்சம் மக்கள் வந்து அவங்க மேலே அன்பாக இருக்காங்க. அதனால எந்த நேரத்துலையும் அது ஒரு மனைவி வந்து அந்த மாதிரி அலோவ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி கூட பண்ணார் அவர். அதுக்கப்புறம் கூட அவர் எல்லா நிகழ்ச்சிகளையும் இப்போ நம்ம கேட்கும்போது, நம்ம பேசும்போது, சார் எங்கே சார் நான் விழுப்புரத்தில் கூட்டத்துக்கு போனேன், திருவண்ணாமலையில் கூட்டத்துக்கு போனேன், இந்த மாதிரி அவர் வந்து முழுமையாக வந்து அந்த கூட்டத்தில் அதுக்கெல்லாம் வந்து அவங்க மனைவி அவருக்கு அதாவது எல்லாருடைய பலம் என்று சொல்வதை விட அவருக்கு உண்மையான பலம் வந்து அவங்க மனைவி தான் வந்து இருந்தாங்க. பலமும் பாசமும் அவங்கள தான் இருந்தாங்க. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய தியாகம் தான் அவளது அந்த இழப்பு வந்து. அதாவது பாருங்கள், அந்த குழந்தைக்கு கூட அந்த பேர், இந்தியாவுடைய முதல் ஆசிரியையோட பேர் வந்து அவர் வைத்தார். இப்போ அந்த சாவித்ரிபாய் பூலே வச்சுட்டு என்னோட சார் சொல்லும் போதே அவருக்கு அந்த புலகாங்கிதம்னுவாங்கல்ல தமிழில். ஆமாம் ஆமாம், அந்த ஒரு மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தினார். எங்களுக்கெல்லாம் அதுவும் சொல்கிறேன், இப்போ என் பையனுக்கெல்லாம் வந்து தீபாவளிக்கு எல்லார் வீட்டுக்கும் தீபாவளிக்கு பட்டாசு அனுப்புவார், எல்லார் வீட்டுக்கும் மாம்பழம் வாங்கி கொடுத்து அனுப்புவார்.
அதாவது ஏதாவது ஒரு என்ன தனக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருப்பார். இப்போ நம்ம சில நண்பர்கள்லாம் வந்து யாராவது ஆம்சாங் ஷர்ட் நல்லா இருந்தது அப்படின்னா அடுத்த முறை பார்க்கும்போது அந்த ஷர்ட்டை வீட்டில் பீரோவில் வந்து எடுத்து அவனுக்கு கொடுப்பாரு. சார் எந்த ஒரு விஷயமே மற்றவர்கள் நேசித்த விஷயங்கள் அவளுக்கு கிடைக்கணும். எத்தனை பேருக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்துருப்பாரு, எத்தனை பேருக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பாரு, எத்தனை பேருக்கு நல்ல பேனாக்களை வாங்கி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அதெல்லாம் வந்து ஒரு அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்த ஒரு இதயம் என்று தான் வந்து அதை சொல்ல முடியும். ஏன்னா அரசியலில் வந்து இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் வந்து நம்ம இழந்தது வந்து ஒரு யங் ஏஜில் இழந்து வந்து அது வந்து தமிழகத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தமான விஷயம். இன்றைக்கு கூட முதல்வர் வந்து போனார். தலைவர் அவர்கள் அண்ணாமலை சொன்ன ஒரு மிக முக்கியமான கருத்து இந்த நேரத்தில் வந்து தமிழக அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னன்னா, காவல்துறையின் புலன் விசாரணை அமைப்பை வலுப்படுத்த வேண்டும். காவல்துறையில் கொலை செய்யப்போ ஒரு குற்றவாளிகள் நேரடியாக சென்று காவல்துறை அதிகாரிகளிடமே ஆஜராகும் போக்கு இருக்கிறது. இல்லை என்றால் கோர்ட்டில் போய் ஆஜராகும் போக்கு இருக்கிறது. நீங்கள் வந்து விரட்டி பிடிப்பதே இல்லை. குற்றவாளிகள்லாம் இப்போ ஓடுறதில்ல, தைரியமாக நின்று போய் வந்து கோர்ட்லேயே போலீஸ் அதிகாரி முன்னாலே ஆஜராகிறாங்க. இல்லைன்னா காவல்துறை அதிகாரிகளே வந்து சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர்களிடம் பேசி அவர்களை வந்து ஆஜரப்படுத்த சொல்கிறாங்க. அதனால் வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பிராக்டிஸ் வந்து காவல்துறையிடம் குறைந்து வருகிறது. இது ஒரு ஆபத்தானது. புலன் விசாரணை தன்மையை பாதிக்கும். குற்றவாளிகளை வந்து நீங்கள் கண்டுபிடிக்காமல் போனால் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கும் போது தான் உங்களுக்கு சாட்சியங்கள் கிடைக்கும். அவர்களை அப்போது விசாரிக்கும் போது தான் அவருடைய உண்மைத்தன்மை, எதற்காக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்கள், இது பின்னணி என்ன, பணம் கொடுக்கப்பட்டதா, அரசியல் பின்னணிகளை இருந்ததெல்லாம் வந்து தெரிய வரும். அந்த மாதிரி நம்ம ஆஜராகும் போது அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் நாளை கோர்ட்டில் வந்து அந்த வாக்குமூலம் வந்து ஒரு நம்பகத்தன்மை இழந்து விடும் அப்படின்றது திரு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். அதனால் வந்து இன்றைக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து சிபிஐ விசாரணைக்கு முழுமையாக வலியுறுத்தப் போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவருக்காக எடுக்கிறது என்றால், பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் என்றதை விட இன்றைக்கு திரு ஆம்சாங் அவர்கள் சமுதாயத்திற்கு செய்த பணியை வந்து பாரதிய ஜனதா கட்சி அங்கீகரிக்கிறது. அவர்கள் தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இப்படி ஒரு விஷயத்தை இதுக்கு முன் பாஜக கட்சி அந்த மாதிரி எடுத்து ஒரு விஷயத்தை செய்ததில்லை. அவர் ஒரு புது வீடு கட்டிட்டு இருக்காரு, அங்க அதை பார்வையிட போகும்போது தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த புது வீடை பற்றியா ஏதானும் சொல்லியிருக்காரா? அதை பத்தி ஏதாவது? ஆமா, அந்த வீடு வந்து ஒரு புது வீடு கட்டப்போ என்னுடைய குழந்தைக்கு ஏற்றாற் போல ஒரு வீடு கட்டணும். அந்த வீடு நம்ம வந்து ஒரு சிறந்த முறையில் கட்டணும் அப்படின்ற முறையில் அவர் நினச்சிட்டு இருந்தார். ஏற்கனவே இருந்த வீடு அந்த வீடு ஏற்கனவே இருந்து சில ஆல்டர்லாம் பண்ணார். அந்த வீடை வாங்கினார், ஆல்டர்லாம் பண்ணார். அதில் வந்து சில செல் அரிப்பு ஏற்பட்டதால் தான் அது வந்து கொஞ்சம் நல்லதில்லை, அது இடிச்சிட்டு கட்டுங்க. இல்லை நண்பர்கள் எல்லாம் அதையும் எந்த ஒரு விஷயமே வந்து அவராக வந்து ஒரு முன்னெடுப்பை செய்வது நண்பர்கள் அதை இடிச்சிட்டு கட்டுங்கன்னு சொன்னதால் அந்த கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார். ஒரு கனவு இல்லைம்மா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை தானே. என்ன ஸ்டேஜில் இருக்கு இப்போ அது? இல்லை, அது வந்து ஆரம்ப கட்ட பணியில் தான் இருக்குது. ஆரம்ப கட்ட பணியில் இருக்குது. நாங்கள்லாம் மாதத்தில் ஒரு முறை இல்லை 2 முறை சந்திப்போம். இல்லை எப்போது மாதத்தில் ஒரு முறை 2 முறை ஃபோனில் பேசுவோம். இந்த ஒரு ஆண்டுகளில் 2-3 முறை சந்தித்திருக்கலாம். அதிகபட்சமாக 4 முறை சந்திச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த புதிய வீடு வந்து அந்த புதிய வீடு கட்டியிருக்கணும். அந்த கிரகப்பிரவேசத்தில் நாங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தோம். ஆமாம், அதனால் அது வந்து ஒரு பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம்தான் அது. அன்றைய நாள், அன்று அந்த மாலை பொழுது, அந்த நேரத்தில் நடந்தது தான் உண்மை என்ன? இப்போ கைதாகி இருக்கவர்கள் தான் அந்த தாக்குதலுக்கு உட்பட்டவங்களா? அதுதான் பழிக்கு பழியா, இப்போ கூலிப்படையா? இப்போ நான் அந்த 3 நாட்கள் இன்று வரும் வரை வந்து அதற்குள்ளாக என்னுடைய எண்ணமே செல்லவில்லை. இருந்தாலும் அந்த 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 சம்பவம் நடந்து 2-3 நாள் நம்ம இருக்கும்போது நண்பர்களோட பேசும்போது சொல்லப்படுகிற தகவல்கள் வந்து என்னென்னா, முதல் விஷயம் வந்து ஒரு திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு படுகொலையாக இதை வந்து எல்லாருமே பார்க்குறோம் நாங்கள். அதுக்கு அடுத்தபடியாக வந்து என்னென்னா, இது வந்து ஏதோ 7 பேரோ 8 பேரோ 9 பேரோ இல்லாமல் ஒரு 20க்கு மேற்பட்டவர்கள் வந்து எந்த நேரத்துலையும் அவர் மிஸ் ஆகக்கூடாது, அவரை வந்து தப்பித்தாலும் எந்த இடத்துலையுமே அவரை அன்றைக்கு கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு இருப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் எல்லாருடைய கருத்துக்களும் இருந்தது சொல்கிறாங்க. ரெண்டாவது, அந்த சிசிடிவி காட்சிகள், அப்புறம் ஆஜரானவங்களை பார்க்கும்போது போலி குற்றவாளிகள் ஆஜராகி இருக்கலாம் என்பதெல்லாம் வந்து சொல்லப்படுகிறது. ஒரு 3 பேர் தான் அதில் குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அதில் எல்லாத்தையுமே வந்து அந்த விஷயங்கள், அதாவது அந்த வெட்டுப்பட்ட விதம், அந்த கடுமையான வெட்டுப்பட்ட விதம் காவல்துறைகளெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம
அந்த டாக்டர்கள்லாம் வந்து அன்றைக்கி வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி காவல்துறை விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சொல்லும்போது சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே ப்ரொஃபஷ்னல் கில்லர்ஸ், கூலிப்படை, கொலைகளை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு வெட்டுக்களை வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது போன்ற உண்மைகளைத்தான் வந்து இதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன என்பதை வெளிக்கொணர தான் தமிழக பாஜக கட்சி வந்து சிபிஐ விசாரணையை வந்து கேட்டிருக்கிறது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த இந்த முதல் விஷயம் வந்து கேள்விப்படுகிற விஷயங்களை நம்ம வந்து இவர்கள் மேல் சந்தேகம், அவர்கள் மேல் சந்தேகம் என்று மேலும் மேலும் பேசி மற்றவர்களும் பாதிக்கப்படக்கூடாது, மற்றவர்களுக்கும் வருத்தம் வரக்கூடாது. அதனால் வந்து யாருமே இந்த கொலை குறித்த விஷயங்களை வந்து அதிகமாக பேசுவதை விட காவல்துறையிடம் விட்டு விடுவது தான் அது வந்து மிக சரியான விஷயமாக இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரவர்கள் பேரில் ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பித்தோன்னா அது வந்து இது போன்ற விஷயங்கள் வந்து தேவையற்ற விவாதங்கள் தொடர ஏற்படும். அதனால் வந்து நாம் வந்து அதுக்கு இடம் கொடுக்காம யாருக்கு எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் அது காவல்துறைக்கு தெரிவிக்கட்டும், அவ்வளோதான் விஷயம். அதனால் நாம் வந்து காவல்துறை முழுமையாக புலன் விசாரணை செய்யட்டும். நாங்கள்லாம் தூரந்து பார்த்துருக்கோம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை, நீங்கள்லாம் ரொம்ப கிட்ட இருந்து பார்த்துருக்கீங்க, நிறைய பேசியிருப்பீங்க, ஃபோன் கால்லையோ நேர்லேயோ, டான்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு கூட சொல்கிறீங்க. உங்கள் தாயார் இறப்புக்கு இரவெல்லாம் வந்து உட்காந்துருந்தாருன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இந்த 4 நாட்களாக நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு மிஸ் பண்ண சார்? அது சொல்லவே முடியல சார். அதாவது என்னன்னா, இன்றைக்கி கூட நான் வந்து சார் அவர் இறந்ததுக்கு மறுநாள் குண்டூரில் எங்கள் அக்காவுடைய கணவர் இறந்துட்டார். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர், என் மேலே உயிராக இருக்கக்கூடியவர். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா சாவுலேருந்து அப்பா சாவுலேருந்து எங்கள் நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துலேயும் வந்து கலந்துக்கிட்டவர். எனக்கு ரொம்ப நான் ஊருக்கு போனேன்னா உன்னுடைய இரவு முழுவதும் என் கூடயே எல்லாம் இருக்கக்கூடியவர் எங்கள் அண்ணன். அவர் இறந்துட்டார். ஆனால் என்னால் போகல. நான் இன்றைக்கி தான் போக போகிறேன். 5ஆம் நாள் கூட நேற்று தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு நைட்டு தான் இப்போ தான் டிக்கெட்டை புக் பண்ணி போக போகிறேன் ஆம்ஸ்ட்ராங்குக்கு. ஆமாம், என்னுடைய கடமை சார். என் குடும்பத்தில் ஒருவன் சார், என்னுடைய சகோதரன். எனக்கு வந்து மூத்தவரா இளையவரா எனக்கு சரியாக தெரில. ஆனால் வந்து அவரை என்னால் வந்து இந்த சமயத்தில் முழுவதுமாக அவரோட, ஏன்னா சார் ஒரு நிமிஷமும் அவரை சந்தித்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் கடைசியாக அவர் வீட்டுக்கு போனப்போ நாங்கள் அம்பேத்கர் அப்படி நினைவு நாளில் கூட அவர் வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு கடைசியாக போனோம். அம்பேத்கர் நிறைய புத்தகங்கள் எனக்கு ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுத்தாரு. அவங்க வீட்டில் மாடு வளர்த்தாரு. அந்த மாடுகள்லேயே வந்து அது ஒரு அதாவது எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு மனிதனாக ஒரு எல்லா குடும்பத்திலேயே ஒரு அண்ணனாக, தம்பியாக, குடும்ப தலைவனாக சார் ஒரு நல்ல இந்திய குடும்பனாக வாழ்ந்து மறைந்தவர் ஆம்ஸ்ட்ராங் சார். அவ்வளோதான். அவருக்கு வந்து ஒரு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லுவேன் நான் எல்லா விதத்துலையுமே. ஏன்னா அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவனாக, ஒரு நண்பனாக, ஒரு சேவகனாக, மக்கள் சேவகனாக, ஒரு நல்ல குடும்ப தலைவனாக, தந்தையாக, சகோதரனாக, எல்லா தன்னுடைய எந்த ரோலுமே அவர் வந்து ஆமாம் எல்லா ரோல்லையும் அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணார். ஒரே ஒரு விஷயந்தான், பாதுகாப்பாக தான் இருக்க வேண்டும் என்ற அந்த நம்ம எல்லாரும் சொன்ன அறிவுரைகளை. இனி என்னுடைய வேண்டுகோள்னா, அரசியல் தலைவர்களுக்கு ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு சிறு அச்சுறுத்தல் என்றால் கூட தமிழக காவல்துறை அவர்களை கேட்கக்கூடாது. நீங்கள் அவங்க வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பை போடுங்க, தேவைப்பட்டதுன்னா அவங்க வீட்டில் வந்து நீங்கள் வந்து அந்த கட்சியிலேருந்து பணம் கூட வசூலிங்க, ஒரு வசதியாக இருந்தாருன்னா. ஆனால் வந்து அரசியல் தலைவர்லேருந்து இனி எந்த ஒரு ஊராட்சி தலைவரும், எந்த ஒரு கவுன்சிலரும் யாருமே இனி கொல்லப்படக்கூடாது. இல்லைன்னா இன்றைக்கி அரசியல் யார் சார் வருவா? இன்னைக்கு அரசியல் என்றாலே ஒரு போர்க்களம் மாதிரி. இப்போது என்ன கூட கேட்டாங்க, என்ன பிரசாத் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், நாளைக்கு உனக்கு ஒரு ஆபத்து நடந்ததுன்னா நீ ஒரு கொலை செய்யப்பட்டால் என்ன பண்ணுவேன், அப்படி தான் என்கிட்ட பேசுகிறாங்க. நான் என்னுடைய ஒரே விஷயம் தான், நான் ஒரு அரசியல் தலைவனாக இருந்து, ஒரு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருந்து, என் நண்பன் ஆம்ஸ்ட்ராங்காக குரல் கொடுக்காமல் அப்புறம் நான் இந்த உயிர் எனக்கு எதுக்கு? அதனால் இந்த ரவுடிசம் ஒழியணும், ரவுடிகள் ஒழிக்கப்படணும். நேற்று கூட கமிஷனர் அவர்கள் வந்து சொன்னார், நான் ரவுடிகள் பாணியிலேயே நான் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் தருவேன்னு. கமிஷனர் அவர்களே, திரு அருண் அவர்களே, உங்களுடைய திறமை பற்றி எங்களுக்கு தெரியும். ஆனால் எப்பொழுதுமே சொல்லல்ல செயல். அதனால் உங்களிடம் அந்த செயலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக, பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக, ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் தொண்டர்களின் சார்பாக, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் சார்பாக நீங்கள் பேசிய சொல் அல்ல, அது செயல் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். நிறைய விஷயங்கள், நிறைய நினைவுகளை திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டீர்கள். அதே போல
அரசும் எந்த ஒரு பாதுகாப்பை முன்னெடுக்க வேண்டும்னு சில ஆலோசனைகள் மாதிரி சில கருத்துக்களையும் சொல்றீங்க. பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஏஎன்எஸ் சார். ரொம்ப நன்றி சார்.